ஹலோ ஆல், குட் ஈவினிங். ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா இருக்கா அப்படிங்கறத சொல்லிடுங்க. ஓகே, இந்த பேஜ் எவ்ரிதிங் இஸ் கிளியர் ரைட்? எனக்கு சாட் செக்ஷன்ல ஒரு கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க. so that we'll start the session in few minutes. Okay, fine. Okay, இன்னும் ஒரு few more students வந்து join பண்ணிக்கணும் so that they will also learn something in the live session. Okay. Okay. Fine. So thank you. Audio, video எல்லாமே கிளியரா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் இன் த chat செக்ஷன். அண்ட் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கூட யூ கேன் மெசேஜ் மீ இன் த chat செக்ஷன். ஐ ட்ரை டு ரிப்ளை யூ பேக். ஓகேங்களா? ஆரல்ஸ் அந்த கண்டென்ட்ஸை முடிஞ்சதுன்னா வீடியோல நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுவேன். பிகாஸ் 1.5 hours நானும் முடிக்கணும். ஈவன் யூ ஹேவ் டு லேர்ன் ஆன் பிராக்டிஸ் ஆஃப்டர் தட் ரைட்? ஸோ அதுக்கு மேல நானும் எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்பல. ஸோ மேக்ஸிமம் ஐ ட்ரை டு ரிப்ளை யூ பேக் through the உங்களோட மெசேஜஸ்ல நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன் if you have any doubts. Okay, fine. ஓகே, இன்னும் ஒரு few seconds மட்டும், இன்னும் ஒரு 20 seconds மட்டும் வெயிட் பண்ணலாம் so that இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கட்டும். ஓகே, ஓகே fine. So let me start the session. ஓகேங்களா? சோ இன்னைக்கான செஷன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவா கிளாஸ் 9th quadrilateral, surface area and volumes, Euclid's geometry இந்த சாப்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு குவிக்கான ஒரு ரிவிஷன். பிகாஸ் எல்லாமே நம்மளால கவர் பண்ண முடியாது. குவிக்கான ரிவிஷன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. திஸ் ஆர் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்றேன். அதுக்கப்புறமா யூ கேன் டூ யுவர் பிராக்டிஸ் செஷன்ஸ். ஓகே, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த லைவ் செஷன்ல ஜாயின் பண்ண நினைக்கிறாங்கன்னா யூ கேன் ஷேர் தம் தேர் லிங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ வந்து நம்மளோட சேனல்ல இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாவே இட் வில் பி அவைலபிள். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் பாக்குறாங்கன்னா கூட they can access, you can share it with them. Okay, fine. And அதுக்கு முன்னாடி let me introduce myself. ஓகேங்களா? என்ன பத்தி தெரியாதவங்களுக்கு I am Akshaya. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா for the past 2020 இருந்து I'm running Prepare to Crack Tamil அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகாடமி, ஆன்லைன் அகாடமி மாதிரி I'm running. இட்ஸ் ஃபார் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கான, அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல மெயினா பேங்க் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷனுக்காக I was running an YouTube channel and I have my own website and mobile app. அந்த யூடியூப் சேனல்ல I have around 68,000 plus subscribers. And அந்த லைக் எப்படி சொல்றது, இந்த பேங்க் எக்ஸாம்ஸ் கோச்சிங் போயிட்டு இருக்கும் போதே I received some request from the ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஒரு ஹையஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்து மேம் நீங்க எங்களுக்கு மேக்ஸிமம் சொல்லி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம போன இயர்ல இருந்து ஜஸ்ட் ஸ்டார்டட் ஆஃப் வித் ஆன்லைன் கிளாஸஸ். அண்ட் இந்த இயர்ல இருந்து தான் பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் கிளாஸஸும் பண்ணிட்டு இருக்கேன். லைக் ஆஃப்லைன் கிளாஸஸ் சென்னையில எஸ்கொளத்தூர் ஏரியால பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் ஆல்சோ பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரம் 8th standard to 12th standard only for maths. ஓகேங்களா? so this is about myself. if you want to contact me அப்படின்னா இதுல டீடைல்ஸ் எல்லாமே இதுல ஷேர் பண்ணிருக்கேன். if you want you can contact me. okay, and next one பாத்தீங்க அப்படின்னா I'm launching a new course. ஓகேங்களா? மேக்ஸ்க்கான ஷார்ட்கட் கோர்ஸ் ஒன்னும் லான்ச் பண்ணிருக்கேன். அது பத்தின டீடைல்ஸ் இதுல இருக்கு. மேபி let me start the session. after that I will let you know about this. okay, fine. so first நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூக்ளிட்ஸ் ஜியோமெட்ரி பத்தினதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, அண்ட் வீடியோல ஏதாவது கிளிட்ச் இருக்கு or if you are facing any problems அப்படின்னா இமீடியட்டா chat செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. I'll try to rectify it. okay, so யூக்ளிட்ஸ் ஜியோமெட்ரி பத்தி ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். இந்த யூக்ளிட்ஸ் ஜியோமெட்ரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டா ஒரு தியரி பார்ட் இருக்கிற மாதிரி ஒரு சாப்டர் அப்படின்னு தான் நான் சொல்லணும். அந்த தியரி பார்ட்டை எப்படி உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாங்கிறத மட்டும் ஒரு குயிக்கா ரிவிஷன் கொடுத்துடுறேன். ஓகே, fine. so Euclid's geometry அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஜியோமெட்ரி பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a Greek word. ஜியோ அண்ட் மெட்ரின் அப்படிங்கிறது, ஜியோ அப்படின்னா லேண்ட் ஆர் எர்த் அப்படின்னு சொல்லலாம். மெட்ரின் அப்படின்னா இஸ் யூஸ் டு மெஷர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது லைக் எப்படி சொல்றது, ரொம்ப அந்த காலத்துல ஒரு லேண்டோட மெஷர்மெண்ட், ஒரு எர்த் நம்ம ஒரு இதை மெஷர் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் ஜியோமெட்ரி அப்படின்னு சொல்லலாம். லைக் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி சொல்றது, வயல் அதெல்லாம் வச்சிருப்பாங்க. இது வந்து இட்ஸ் நாட் இன் ஆர் கண்ட்ரி, ஐ எம் டெல்லிங் இன் லைக் வேற கண்ட்ரீஸ்ல சொல்றேன். வயல் அதெல்லாம் இருக்கு அப்படின்னா ஒரு ஃபிளட் இம்மீடியட்டா வந்துடுச்சு அப்படின்னா
என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் அந்த ஃபிளட் சுத்தமா வரும்போது ஒவ்வொருத்தவங்களோட அவங்களோட லேண்ட் எதுங்கிறதே அவங்களுக்கு தெரியாது, பிகாஸ் ஃபுல்லா அடிச்சுட்டு போயிடும். ஸோ பர்டிகுலரா அவங்களுக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட் வச்சு ஒரு லேண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்ன சொல்றது ஒரு 3 கிரவுண்ட் லேண்ட் இருக்கு அப்படின்னா அது அவங்களுக்கு அந்த லேண்ட் இப்போ நமக்கு we know the measurements, அப்ப தெரியாது இல்லையா, இது என்னோட லேண்ட் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ண முடியாம சோ மச் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதை அவாய்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி மெஷர் பண்றதுக்காக, லேண்ட மெஷர் பண்றதுக்காக ஸ்டார்டிங்ல கொண்டு வரப்பட்டதுதான் ஜியோமெட்ரி. பட் அதுக்கப்புறமா எப்படி சொல்றது, ஒரு உலகத்தை புரட்டி போட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா இடத்துலயுமே ஒரு மெஷர்மெண்ட் இல்லாம இப்ப எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்ததுதான் இதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அ பாயிண்ட். ஒரு பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். பாயிண்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இட் ஹாஸ் நோ டைமென்ஷன். பாயிண்ட பொறுத்த வரைக்கும் டைமென்ஷன் இருக்காது. நெக்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து வி கேன் டிரா அ லைன். 2 பாயிண்ட் இருக்குன்னா அதை கனெக்ட் பண்ணி வி கேன் டிரா அ லைன் அண்ட் இட்ஸ் ஆஃப் 1 டைமென்ஷன். அண்ட் அந்த பாயிண்ட்க்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட் இஸ் பாயிண்ட், பாயிண்ட்க்கு அடுத்தது லைன், லைனுக்கு அடுத்தது என்னதுன்னு பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ். சர்ஃபேஸ் அப்படின்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிள், ஸ்கொயர் or it's a semicircle, any surface. ஓகேங்களா, இதை வந்து நம்ம சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சர்ஃபேஸ் உடைய அடுத்த பாயிண்ட் தான் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் a 3D ஃபிகர். ஓகேங்களா, ஆர் சாலிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாயிண்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன், அதை ஃபாலோ பண்ணி லைன், அதை ஃபாலோ பண்ணி சர்ஃபேஸ் அண்ட் அதை ஃபாலோ பண்ணி சாலிட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ எண்ட்ஸ் ஆஃப் த லைன்ஸ் ஆர் பாயிண்ட்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ்க்கு வந்து டைமென்ஷன் இருக்காது. சாலிட் அப்படின்னா இட்ஸ் 3 டைமென்ஷன், சர்ஃபேஸ் இஸ் 2 டைமென்ஷன் அண்ட் லைன் இஸ் 1 டைமென்ஷன். ஓகே, இதை பேஸ் பண்ணி எனி 1 மார்க் தே மே ஆஸ்க். பாயிண்ட் அப்படிங்கிறதுக்கு 1 டைமென்ஷனா, 2 டைமென்ஷனா, 0 டைமென்ஷனா ஆர் நோ டைமென்ஷன், சம்திங் லைக் தட். யூ வில் பி ஹேவிங் சம் ஆப்ஷன்ஸ். ஐ ஹேவ் டு சூஸ் பாயிண்ட் அப்படின்னா நோ டைமென்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன பவுண்டரிஸ் அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கணும். இப்ப சாலிடோடைய பவுண்டரி என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 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 அட்டைப்பெட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வரும் இல்லையா, அந்த பாக்ஸோடைய பவுண்டரி என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸோடைய பவுண்டரி, ஒரு சாலிடோடைய பவுண்டரி வில் பி ஒரு சர்ஃபேஸ். ஒரு பாக்ஸ் இருக்கு அப்படின்னா அதோடைய பவுண்டரி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும். அந்த மாதிரி எந்தெந்த ஷேப்ல 3D ஷேப்ல இருக்கும் அதோட பவுண்டரி வில் பி எ சர்ஃபேஸ். அண்ட் இந்த சர்ஃபேஸ் உடைய பவுண்டரி என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் a லைன். இதுதான் அதோடைய பவுண்டரி, ரைட்? இந்த சர்ஃபேஸ் உடைய பவுண்டரி என்னதுன்னா லைன், லைன் உடைய பவுண்டரி என்னதுன்னா பாயிண்ட். ஓகேங்களா, சோ வாட் இஸ் த பவுண்டரி ஆஃப் சாலிட் அப்படிங்கிறதும் இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் இஸ் த பவுண்டரி ஆஃப் சாலிட் அப்படின்னா surface. What is the boundary of surface அப்படின்னா line. What is the boundary of line அப்படின்னா point. Next, யூக்ளிட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து சில இம்பார்ட்டன்டான டெஃபினிஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அந்த டெஃபினிஷன்ஸை பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா யூக்ளிட்ஸ் சொன்ன டெஃபினிஷன்ஸ், யூக்ளிட்ஸ் சொன்ன ஆக்சியம்ஸ், யூக்ளிட்ஸ் சொன்ன போஸ்டுலேட்ஸ், இந்த 3 விஷயங்கள் தான் இந்த ஹோல் சாப்டர்லயே இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட் us see some definitions given by him. Okay, a point is that which has no part அப்படின்னு சொல்றாங்க. பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுக்கு எந்த பார்ட்டுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், செகண்ட் டெஃபினேஷன் என்னதுன்னா லைன் இஸ் அ பிரெத்லெஸ் லென்த் அப்படின்னு சொல்றாங்க. சோ லைன் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு லென்த் மட்டும் தான் இருக்கும், அதுக்கு பிரெத்தே இருக்காது. இட் டசன்ட் ஹேவ் எனி பிரெத். சோ லைன் இஸ் கால்ட் அஸ் அ பிரெத்லெஸ் லென்த் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட், the ends of the line வந்து பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஃபினேஷன் சொல்றாங்க. நெக்ஸ்ட், straight line is a line which lies evenly with the points on itself அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு straight line அப்படிங்கிறது வந்து ஒரு லைன், அந்த லைன் வந்துட்டு அந்த லைனுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா we have innumerous number of points அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா, சோ அந்த நிறைய பாயிண்ட்ஸ் வந்து அந்த straight லைனுக்குள்ளே உள்ளடங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. நெக்ஸ்ட், surface is that which has only length and breadth அப்படிங்கறாங்க. சோ லைன் அப்படிங்கிறது என்னது, இட்ஸ் a breadthless length அப்படிங்கறாங்க. surface அப்படிங்கிறது அதுக்கு லென்த்தும் இருக்கும். சோ திஸ் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு லென்த்தும் இருக்கும் பிரெத்தும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. surface அப்படிங்கிறது ப்ராப்பரா ரெக்டாங்கிள், ஸ்கொயர் அதெல்லாம் surface அப்படின்னு சொல்லலாம். சாலிட் அப்படின்னா கியூபாய்டு, கியூப், சிலிண்டர், தேர் ஆல் solids. ஓகே, அடுத்தது the edges of the surface or lines or the boundaries of the surface வந்து லைன்ஸ் தான் இருக்கும். A plane surface is a surface which lies evenly with the straight lines on itself அப்படிங்கறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள innumerous number of lines வந்து
அதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி they are telling, which lies evenly with the straight lines on itself அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. straight line which has innumerous number of points on itself அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, so totally பாத்தீங்க அப்படின்னா he has given 7 definitions. இந்த 7 definitionsல இருந்து உங்களுக்கு எப்படி வேணாலும் questions 1 மார்க்காவும் கேட்கலாம், 2 மார்க்காவும் கேட்கலாம். அதுக்கு மேல 1 மார்க் 2 மார்க் தாண்டி இந்த சாப்டர்ல இருந்து பெருசா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் அந்த 1 மார்க் 2 மார்க்க நீங்க கண்டிப்பாவே விட்டுறக்கூடாது. so we have 7 definitions. so 7 definitions நம்ம பார்த்தாச்சு, ரைட்? next so the point has no part, lines or இதெல்லாமே தான் நம்ம பார்த்தோம். so வந்து நம்ம இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் லைன் சர்ஃபேஸ வந்து நம்மளால ரியாலிட்டியில ஒரு ப்ராப்பரா நம்மளால காமிக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஓகேங்களா? அக்கார்டிங் டு his definitions, ஒரு பாயிண்டா இருக்கட்டும், லைனா இருக்கட்டும், ஒரு சர்ஃபேஸா இருக்கட்டும், ரியாலிட்டியில நம்மளால ப்ராப்பரா அதை இதுதான் அப்படிங்கிற மாதிரி காமிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் we are moving on to Euclid's axiom. Okay, so the Euclid's axiom is also very very important. so the number படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. that will be very easy for you. the things which are equal to the same thing or equal to one another அப்படிங்கறாங்க. இப்போ for example a equal to b அப்படிங்கறாங்க. அதே மாதிரி c equal to b ன்னு வெச்சுக்கோங்க. a யும் b க்கு தான் ஈக்குவல், c யும் b க்கு தான் ஈக்குவல்னா a யும் c யும் ஈக்குவலாக இருக்கும். this is called as first axiom. so இந்த axioms எல்லாம் அப்படியே படிச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த axioms எல்லாம் we should learn it as it is. axiom அப்படின்னா என்னதுன்னா, நம்ம அவங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் sun rises in the east அப்படின்னா we are accepting it as it is, like as it is, right? அதுக்கு நமக்கு எதுவும் ப்ரூஃப் அந்த மாதிரி எதுவும் தேவைப்படாது. ஆக்சியம்ங்கிறது அப்படிதான், இதுனா இப்படிதான் அப்படின்னு சொன்னாங்கன்னா we should believe it as it is. தியரம் அப்படின்னு சொன்னாங்கன்னா that will be having proof. ஆக்சியம்ஸ்க்குன்னா அப்படி இல்லை, அதுக்கு ப்ரூஃப் தேவைப்படாது ஆக்சியம்ஸ்க்கு. ஓகே, so things which are equal to the same thing or equal to one another. அடுத்தது, if equals are added to equals, the wholes are equal அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. so equals are added to equals அப்படின்னா wholes are equal அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்கிள் உடைய ஹாஃப் சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஹாஃப் சர்க்கிள் இருக்கு, இன்னும் ஒரு ஹாஃப் சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஹாஃப் சர்க்கிளையும் ஆட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஹாஃப் சர்க்கிள் ஆட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஹோல் வந்துட்டு ஹோலும் வந்து it will be equal அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. if equals are added to equal, அந்த ஹோலும் வந்து ஈக்குவலா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. if equals are subtracted from equals, the remainders are equal அப்படிங்கிற மாதிரி அடுத்தது சொல்றாங்க. the things which coincide with one another or equal to one another, it is almost equal to, நம்ம ட்ரையாங்கிள்ஸ்ல வந்து அந்த கான்க்ருவன்சி பார்த்திருக்கோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் அண்ட் தென் டிஇஎஃப் அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்றோம்னா கோயின்சைட் அப்படின்னா ஒண்ணுக்கு மேல ஒன்னு இருக்கிறது. இப்ப ஏபிசிக்கு மேல இந்த டிஇஎஃப் இருக்கு அப்படின்னா ஒண்ணுக்கு மேல ஒன்னு எக்ஸாக்டா ஃபிட் ஆகுது அப்படின்னு அதுதான் கோயின்சைட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி ஆயிடுச்சுன்னா அவங்க எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஈக்குவலா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது the whole is greater than the part. it's true, right? whole அப்படிங்கிறது என்னது? மொத்தமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்கிள் இருக்குன்னா this is whole, அதோட ஒரு பார்ட் அப்படிங்கிறது இது, ரைட்? இந்த பார்ட். சோ பார்ட்டை விட ஹோல் அப்படிங்கிறது எப்பவுமே பெருசா தானே இருக்கும், பார்த்தாலே தெரியுது. so that is the fifth axiom. next one, the things which are double of the same thing or equal to one another அப்படின்னு சொல்றாங்க. the things which are double of the same thing, which are double of the same thing or equal to one another அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஏ, இது பின்னு வச்சுக்கோங்க. இது வந்து 2 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல இருக்கு சிடின்னு இருக்கு, இதுவும் 2 சென்டிமீட்டர். திங்ஸ் விச் ஆர் டபுள் ஆஃப் த, இதோட டபுள்னா என்னது? 4 சென்டிமீட்டர். சோ இது 4 சென்டிமீட்டர் ஆயிடுதுன்னா இதுவும் 4 சென்டிமீட்டர் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. சோ இது ரெண்டும் ஈக்குவலா தானே இருக்கும். சோ ஒரு விஷயத்தோட ரெண்டுமே ஃபார் எக்ஸாம்பிள் சேமா இருக்கு, ஓகேங்களா? அது ரெண்டுமே டபுள் ஆகுது அப்படின்னா அந்த டபுள் ஆகுறதும் ஈக்குவலா தான் இருக்கும், ட்ரிபிள் ஆனாலும் ஈக்குவலா தான் இருக்கும். இதுல இருந்து இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, திங்ஸ் விச் ஆர் ட்ரிபிள் ஆஃப் த சேம் திங்ஸ் ஆர் ஈக்குவல் டு ஒன் another, ஸ்டேட் வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ் இட் இஸ் ட்ரூ. எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா அக்கார்டிங் டு த 6th axiom அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாக்ட் axiom யூ ஷுட் ரைட் இட் அஸ் ரீசனா எழுதணும். அப்போ இஃப் இட்ஸ் a 2 mark question 2 mark எக்ஸாக்டா கொடுப்பாங்க, ஓகேங்களா? சோ இதுல இருந்து உள்ளார்ந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி நிறைய क्वेश्चंस கேட்பாங்க. ஓகே,
Next, things which are half of the same thing or equal to one another அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த சர்க்கிளோடைய ரேடியஸ் இந்த சர்க்கிளோடைய ரேடியஸ் சேமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட ஹாஃப் கட் பண்றீங்க, இதோட ஹாஃப் கட் பண்றீங்க, half will also be equal to one another, right? So அதுதான் வந்துட்டு seventh axiom. Okay, next let's move on to the Euclid postulate. This is very very important. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேர்டு கூட மிஸ் ஆகாம எக்ஸாக்டா அதுல இருக்கிறத நம்ம அப்படியே சொல்ற மாதிரி இருக்கணும். அப்பதான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்பதான் இது கரெக்டா உங்களுக்கு மார்க்கும் கொடுப்பாங்க. So இந்த 5 postulates-உம் தரவும் அப்படியே நீங்க படிச்சுக்கணும். ஓகேங்களா? and you should understand the proper meaning of it too. 5 postulates என்னங்கறதை இந்த இடத்துல டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன். So let me explain each one of them. So a straight line segment can be drawn joining. First postulate is that a straight line segment can be drawn joining any 2 points. So ஏதாவது 2 points வச்சுட்டு I can draw a line segment. அதுதான் இதோடைய மீனிங். ஓகேங்களா? So a straight line segment can be drawn joining any 2 points. Next one, a terminated line can be extended indefinitely. ஒரு terminating line அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குன்னா அதை ரெண்டு சைட்லயுமே I can extend it indefinitely அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. So this is called as a line segment. அதை நம்ம எவ்வளவு தூரம் வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் இதோட பேசிக் எக்ஸ்பிளனேஷன், லைன்னா என்ன, லைன் செக்மெண்ட்னா என்ன, ரேஸ்னா என்னங்கிறதெல்லாம் லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ்லயே நம்ம படிச்சிருப்போம். அண்ட் வி ஹாவ் நம்மளோட ப்ரீவியஸ் ஒரு 2 வீடியோஸ் முன்னாடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ், அதாவது உங்களோட PT1 ரிவிஷன் சொல்லிட்டு 8 லெசன்ஸ்க்கான ரிவிஷன் வந்து நான் கொடுத்திருப்பேன். ஸோ ப்ரீவியஸா ஒரு 2 வீடியோஸ் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அந்த ரிவிஷன்லயும் யூ கேன் செக். ஓகேங்களா? ஸோ அதுலயும் நீங்க அந்த வீடியோவும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இட் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யோர் எக்ஸாம்ஸ். Next one, a circle can be drawn with any center and any radius. So ஒரு எந்த இடத்த வேணாலும் நீங்க சென்டரா எடுத்துக்கலாம், எவ்வளவு வேணாலும் ரேடியஸா வச்சுட்டு நீங்க ஒரு சர்க்கிளை வரைஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் தேர்ட் பாஸ்டுலேட். ஃபோர்த் பாஸ்டுலேட் அப்படிங்கிறது என்னதுன்னா எல்லா ரைட் ஆங்கிள்ஸும் ஒன்னொன்னுக்கு ஈக்குவலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தட் மீன்ஸ் என்னதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 ஆங்கிள் வந்து பெர்பெண்டிகுலரா பைசெக்ட் ஆகுது. இது ஒரு ரைட் ஆங்கிள். நெக்ஸ்ட் இது வந்து லென்த் கம்மியா இருக்கு, இது அதிகமா இருக்கு. இங்க லென்த் இது அதிகமா இருக்கு, கம்மியா இருக்கு. பட் தே கேன் மேக் an angle of 90 degree. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல இது லென்த் கம்மியா இருக்கு, தே மேக் an angle of 90 degree. லென்த் அதிகமா இருக்கு, பட் தே மேக் an angle of 90 degree. பட் அது லென்த் பிரெத் அது எதுவுமே நமக்கு மேட்டர் இல்ல. ஓகேங்களா? இட் மேக்ஸ் an angle of 90 degree அப்படின்னா எல்லா ரைட் ஆங்கிளும் ஈக்குவல் டு ஒன் another தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்த் பாஸ்டுலேட் என்னது அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாஸ்டுலேட். If a straight line falling on 2 straight lines makes 2 interior angles on the same sides, is that the sum is less than 2 right angles, and the 2 straight lines if extended indefinitely it will meet on that side on which the sum of the angle is less than 2 right angles அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஃபைன். சோ இதோட மீனிங் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து 2 ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு, அண்ட் தென் இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் இந்த இடத்துல ஒரு லைன் கட் ஆகுது. இப்போ நம்ம ஜென்ரலா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு, இந்த மாதிரி ஒரு 2 லைன் ஒரு லைன் கட் பண்ணுதுன்னா நம்ம அதை டிரான்ஸ்வர்சல்னு சொல்லுவோம் இல்லையா? பட் when it is a parallel line, 2 லைனும் பேரலா இருந்தது அப்படின்னா அது உள்ள ஃபார்ம் ஆகிற இன்டீரியர் ஆங்கிளோடைய சம், இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைட் ஆஃப் த டிரான்ஸ்வர்சல் சப்ளிமெண்டரி 180 டிகிரியா இருக்கும். கரெக்டா? பட் இது பேரலா இல்லாம இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. பட் இந்த அளவுக்கு அவங்க டீப்பா டெஃபினேஷனுக்குள்ள போகல. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி 2 லைன் இருக்கு, அதை கட் பண்றதுக்கு இன்னொரு லைன் இருக்கு. சோ அது இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் இல்லையா? அது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லெஸ் தேன் 180 டிகிரியா வருது, ஒரு 175 145 ஏதோ ஒண்ணு அதை விட கம்மியா வருது, 180 விட கம்மியா வருதுன்னா அவங்க கண்டிப்பாவே இந்த ஏதாவது ஒரு இடத்துல போய் மீட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? If they are equal to 180 degree means what? They're equal to 180 degree அப்படின்னா they are parallel lines ன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம இந்த பர்டிகுலர் ஒரு பாஸ்டுலேட்ல இருந்து நம்ம உள்ளார்ந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இப்ப மேபி கேட்பாங்க, இப்ப 2 லைன் இருக்கு, அதோட இன்டீரியர் ஆங்கிள் அந்த சேம் சைடு ஒரு 180 டிகிரி, எதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா you should state the fifth postulate. ஓகே, இது வந்து 5th பாஸ்டுலேட்ல இருந்து சொல்றாங்க. 5th பாஸ்டுலேட் ஃபுல்லாவே நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேங்களா? சோ புரியுது இல்லையா? The straight line falling on the 2 straight line makes 2 interior angles on the same side such that the sum is less than 2 right angles, then the 2 straight lines if extended indefinitely will meet on that side on which the sum of the angle is less than 2 right angles. So இது பண்ணீங்கன்னா
less than two right angles means what? Less than 180 degree இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. They'll definitely meet at a point. That means the two lines are not at all parallel அப்படிங்கறதும் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? Fine. So இப்போ நம்ம Euclid's geometry base பண்ணி குவிக்கா சில 1 mark question பார்த்துட்டு let me move on to the next chapter. ஓகே, இப்போ குவிக்கா நம்ம சில 1 mark question மட்டும் பாத்துருவோம். ஓகேங்களா? Solid has dash dimensions என்ன ஆன்சர்? You can even type in the chat section. Okay, solid has dash dimensions அப்படின்னா என்னது? Solidக்கு என்ன எவ்வளவு dimensions இருக்கும்? So I'll tell the correct answer. 3 dimension. ஓகேங்களா? சாலிடுக்கு 3 dimension, சர்ஃபேஸ்க்கு 2 dimension, லைனுக்கு 1 dimension, பாயிண்ட்க்கு no dimension. So point has dash dimension, 0 dimension. The boundaries of the solid are called, solid உடைய boundaries வந்து என்னவா இருக்கும்? Surfaces ஆ இருக்கும். Surface உடைய boundaries என்னவா இருக்கும்? Lines ஆ இருக்கும். Lines உடைய boundaries என்னவா இருக்கும்? Points ஆ இருக்கும். Surface of the shape has. ஓகேங்களா? shape அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு shape அப்படிங்கிறது என்னது? ஒரு ஷேப் ஒரு இந்த மாதிரி ரெக்டாங்கிள் சம்திங் ஏதோ ஒன்று இருக்கு, அப்படி இருக்குன்னா அதுக்கு லென்த் பிரெத் திக்னஸ் இருக்குமா? 3 dimensions இருக்காது. அதுக்கு 2 தான் இருக்கும். லென்த் அண்ட் பிரெத் ஒன்லி தான் இருக்கும். ஓகேங்களா? சோ லென்த் அண்ட் பிரெத் ஒன்லி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட், which of these statements do not satisfy Euclid's axiom அப்படின்னு சொல்றாங்க. Things which are equal to the same thing. ஓகே, இது எல்லாமே நம்ம Euclid's axiom தான். இது the whole is lesser than part. No, right? The whole is greater than part. So this one is false. Next one. Which of the following statements are true? Only one line can pass through a single point. Okay, so either true அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, can you guess anything? You can even type in the chat section. So which of the following statements are true? So the following statements either true na terminated line can be produced indefinitely on both sides. That's true, right? Next one. It is known that x plus y is equal to 10, then x plus y plus z is equal to 10 plus z. Then which axiom illustrates this statement? அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஓகேங்களா? ஃபைன். So இதோட மீனிங் என்னது? இது வந்து எந்த ஆக்சியம்ல வருது அப்படிங்கறத can you guess something? ஓகேங்களா? நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு ஆக்சியம் வச்சு அதை பேஸ் பண்ணி எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்பாங்க. So these type of questions. இதோட ஆன்சர் என்னதுன்னா செகண்ட் ஆக்சியம். So what is the second axiom? செகண்ட் ஆக்சியம் நம்ம என்ன பார்த்தோம்? Do you all remember? So second axiom is if equals are added to equals, the wholes are equal அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இல்லையா? So அந்த ஆக்சியம்க்கு மேட்ச் ஆகுறதுனால so it falls under the second axiom அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். So இதோட நான் அந்த Euclid's geometry chapter முடிக்கிறேன். Now let me move on to the surface area and volumes and some of the important chapter. அதுக்கு ரொம்ப ஹை வெயிட்டேஜ் இருக்கும். and அதுக்கு போறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு 1 minute break மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா let's proceed with the next one. And one more stuff நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். நம்மளோட இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ எம் லான்ச்சிங் a நியூ கோர்ஸ். இது வந்து என்னதுன்னா இட்ஸ் ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆன்லைன். மேக்ஸ் கால்குலேஷனுக்கான ஷார்ட்கட்ஸ் இருக்கிற வீடியோ கோர்ஸ் எல்லாமே ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸா இருக்கும். எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நான் தமிழ்ல தான் பண்ணிருப்பேன். 8th ஸ்டாண்டர்டுக்கு மேல இருக்கிற யாரு வேணாலும் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஓவரால் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா? சோ இதுல வந்து ஒரு அடிஷன் எப்படி ஃபாஸ்டா பண்றது, சப்ட்ராக்ஷன் எப்படி ஃபாஸ்டா பண்றது, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஒரு ஃபிராக்ஷன் எப்படி ஃபாஸ்டர் ஆட் பண்றது, எல்சிஎம் எப்படி ஃபாஸ்டர் எடுக்கிறது, டெசிமல் அடிஷன், டெசிமல் சப்ட்ராக்ஷன், டெசிமல் ஸ்கொயர் ரூட், நார்மலான ஒரு ஸ்கொயர் ரூட், இந்த மாதிரி எக்கச்சக்க ஷார்ட்கட்ஸ் வந்து இதுல ஷேர் பண்ணிருப்பேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒர்த் ஆஃப் மணி அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் ரொம்ப லிமிடெட் பீரியட் ஆஃபரா இந்த லைவ் அட்டெண்ட் எல்லாம் பண்றவங்களுக்காக நான் ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்கேன். இட்ஸ் ஜஸ்ட் 1199 rupees. டைரக்ட் லிங்க், இதை பர்ச்சேஸ் பண்றதுக்கான டைரக்ட் லிங்க் வந்து நான் உங்களுக்கு சாட் செக்ஷன்லயே பின் பண்ணிருக்கேன். நம்மளோட மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மொபைல் ஆப் ப்ரிப்பேர் டு கிராக் அப்படின்னு இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி ரெக்கார்டட். எனி டைம் அதிலே சாட் செக்ஷன் இருக்கும். நீங்க டவுட்ஸ் கேட்டீங்கன்னா இல் கிளியர் யூ. ஸோ ரெக்கார்டட்னால என்னால டவுட் கேட்க முடியாதுன்னு யோசிக்கவே வேண்டாம். அதிலே ப்ராக்டிஸ் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். அந்த டெஸ்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே நீங்க பார்த்துட்டு அந்த டெஸ்ட் எல்லாம் அட்டென்ட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு சர்டிபிகேட்டும் நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? சோ இதுதான் இது. அண்ட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நான் மொபைல் ஆப் ஃபுல்லே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். சோ தட் நீங்க ஆஃப்லைன்ல இருந்தாலும் நீங்க இதை படிச்சுக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சோ மச் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா யூ கேன் கால் மீ இன் திஸ் நம்பர் அண்ட் ஆஸ்க் த டவுட்ஸ். இஃப் யூ வாண்ட் யூ கேன் பர்ச்சேஸ். இந்த எக்ஸாம்ஸ்க்கு கூட ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க கொஞ்சம் ஸ்லோவா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 to 20 minutes உங்களோட டைம் சேவ் ஆகும். பிகாஸ் நீங்க ஒரு ஹையர் கிளாஸஸ் போக போக பாத்தீங்க அப்படின்னா நீங்க கான்செப்ட்ஸ்ல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ், ட்ரையாங்கிள் சாப்டர், குவாட்ரிலேட்டரல் சாப்டர்ல நீங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, நான் இதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம், இதுக்கு இதை யூஸ் பண்ணலாம், இது ரெண்டையும் நான் மேட்ச் பண்ண முடியுமா, இது எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஹேவ் டு திங்க் a lot. அப்போ இந்த கால்குலேஷன் இருக்கிற ஸ்டெப்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம், உங்களோட ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்பர் சிஸ்டம், அதெல்லாம் there will be sort of அந்த லாஸ்ட் பார்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கால்குலேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அது தாண்டி எல்லாத்துலயுமே will be having calculations. ஒரு ஆங்கிள் ஆட் பண்ணணும்னா கூட ஆட் பண்றதை உட்காந்து நீங்க மைண்ட்லயே நீங்க ஆல்ரெடி மைண்ட்ல போடுறீங்கனாலும் இன்னும் ஃபாஸ்டரான டெக்னிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். சோ அதெல்லாமே கத்துக்கும் போது ஓவராலா உங்களோட கால்குலேஷன் ஸ்பீட் ஓவராலா அட்லீஸ்ட் ஒரு 20 minutes உங்களால சேவ் பண்ண முடியும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா 20 minutes இன்னும் நிறைய காம்ப்ளிகேட்டடான சம்ஸ்க்கு யூ கேன் கான்சென்ட்ரேட் அண்ட் யூ கேன் ஸ்கோர் வெரி குட் மார்க்ஸ் அண்ட் மேக்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, fine. And any doubts you can call me this number and purchase it immediately. Okay, and 6 months validity இருக்கும். அது வரைக்கும் எப்பனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். You can take notes and keep it and it will be very useful for you. Fine. Okay, so let me move on to the surface area and volumes பார்ட்டுக்கு நான் போறேன். And it's one of the very very important chapter. mensuration chapter பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப important. and இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லைக் எப்படி சொல்றது, ரொம்ப ரொம்ப ஈஸி சாப்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். இதுல மெயின் பார்ட் என்னதுன்னா கால்குலேஷன் பார்ட். இந்த கால்குலேஷன் பார்ட் தான் எல்லாருமே கொஞ்சம் டைம் கன்சூமிங்கா இருக்கும். அதனாலே ரொம்ப டென்ஷன் ஆவீங்க. ஸோ டோன்ட் கெட் டென்ஸ்ட். கால்குலேஷன் பார்ட் கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஈஸியரா தான் இருக்கும். மத்தபடி இட்ஸ் வெரி வெரி ஈஸியர் ஒன். ஓகே, ஃபைன். இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கரண்ட் சிலபஸ் படி பாத்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் ஒன்லி கோன், ஸ்பியர், ஹெமிஸ்பியர். இந்த மூணு விஷயங்கள் மட்டும்தான் உங்களுடைய கரண்ட் இதுல இருக்கு. ஓகேங்களா? கரண்ட் சிலபஸ்ல இருக்கிறது வந்து என்னது, கோன், ஸ்பியர் அண்ட் ஹெமிஸ்பியர் மட்டும்தான் இருக்கு. பட் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து எதுல வேணாலும் கேட்பாங்க. போன இயரே இதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. சோ இந்த இயர்ல உங்களுக்கு இருக்கிற இந்த கோன், ஸ்பியர், ஹெமிஸ்பியரோட இதுல இருக்கிற என்ன டாபிக்ஸ் வேணாலும் கிளப் பண்ணி கேட்பாங்க. சோ இந்த ஃபார்முலாஸ் நீங்க படிச்சுக்க வேண்டியது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ கியூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம் என்னது, கியூபாய்ட்னா அதோடது என்னது, அந்த மாதிரி எல்லாத்தையுமே யூ ஷுட் லேர்ன் இட். ஓகே, ஃபைன். And next one, cylinder, cone. cylinder, கோனுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா cylinder is also very very important. cylinder based questions கண்டிப்பாவே கேட்பாங்க. so cylinder பொறுத்த வரைக்கும் அதோடைய curved surface area என்னது, total surface area என்னது, வால்யூம் என்னது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். and கோனுக்கு எடுத்துக்கிட்டீங்கனாலும் total surface area, curved surface area and volume, that is very very important. next எடுத்துக்கிட்டீங்கன்னா sphere and hemisphere பொறுத்த வரைக்கும் again இதுதான். இது வந்து உங்களுக்கு இந்த இயர்ல இருக்கிற ஃபார்முலாஸ் தான். ஓகே, fine. So இதுல வந்து curved surface ஏரியானா என்ன, total surface ஏரியானா என்ன, வால்யூம்னா என்னங்கிறது பேசிக். அதோட பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாதான் கொஸ்டின்ஸை ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சோ குவிக்கா அந்த பேசிக்ஸ் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு நம்ம சம்ஸ் கொஞ்சம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். And one more stuff guys, actually இதுல பாத்தீங்கன்னா this is actually figure வந்து மாறி இருக்கு. this is cuboid, this is cube தான், but formulas மட்டும் மாறி இருக்கு. இது வந்து cube உடைய formulas, இது வந்து cuboid உடைய formulas. ஓகேங்களா? don't get confused. cuboid உடைய formulas இது, cube உடைய formulas இது. okay, sorry for the confusion. fine. Okay, so let me explain the basic stuff. நான் வந்து இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறது வந்து உங்களுக்கு இருக்கிற மூணு லைக் வாட் ஆர் த மூணு இது இருக்கிறது உங்களுக்கு என்னென்ன இருக்கு, கோன், ரைட். சோ எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரைட் சர்க்குலர் கோன் அந்த மாதிரி இருக்கும். சோ ரைட் சர்க்குலர் கோன் அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்தது வந்து ஸ்பியர் அப்படிங்கிற ஒரு விஷயம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹெமிஸ்பியர். ஓகே, சோ இதுல என்னென்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ ரைட் சர்க்குலர் கோன் அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி வாட் இஸ் திஸ் கால்ட் அஸ் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ரைட், ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்ல நீங்க இந்த இடத்துல ஒரு கயிறு மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டிஃபான மெட்டீரியல், ஒரு மரத்துல ஒரு மெட்டீரியல்னு வச்சுக்கோங்களேன், மேல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கை கட்டி விட்டுட்டு நல்லா சுத்தி விட்டு பாருங்களேன், உங்களால இமேஜினரியா டக்குன்னு பார்க்கும்போது ஒரு கோன் சுத்துற மாதிரியே இருக்கும். சோ மேஜரா பாத்தீங்க அப்படின்னா
அந்த கோனுக்கு உள்ளால லைக் இப்படி இருக்கு அப்படின்னா இட்ஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் அ ரைட் சர்க்குலர். ஓகேங்களா, இது வந்து ஒரு ரைட் சர்க்குலர் ட்ரையாங்கிள் இருந்து ஃபார்ம் ஆன ஒரு விஷயத்தை தான் நம்ம ரைட் சர்க்குலர் கோன் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். இந்த மாதிரி சம் கூட யூ ஹேவ் இந்த மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு, அதை நம்ம ரொட்டேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி அது தட் வில் பிகம் அ கோன் அப்படின்னு சொல்லாம அதை பேஸ் பண்ணி they will be asking questions. ஓகேங்களா, சோ அதெல்லாம் என்னங்கிறது நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபைன். சோ இந்த அந்த மாதிரி கொஸ்டினும் நான் எடுத்திருக்கேன், we will discuss. ஓகே ஃபைன். சோ இந்த இடத்துல இங்க இருக்கு இல்லையா, இந்த கீழே இருக்கிறது இப்போ ஒரு கோன் ஆரல்ஸ் உங்க தலையில ஒரு தொப்பி மாதிரி வைப்பீங்க இல்லையா, பர்த்டே கேப்ஸ் எல்லாம், அதுல பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா it will be a circle, right? சோ கீழே ஒரு சர்க்கிள் இருக்கும். அந்த சர்க்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா it will be having a radius. சோ அது R அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சோ இந்த கோனுக்கும் ரேடியஸ் அப்படிங்கிறது அதுதான். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா you will be having இந்த கோனுடைய vertex, this is called as vertex. ஓகேங்களா, இந்த vertex பாயிண்ட்ல இருந்து இந்த சர்க்கிளுடைய சென்டர் பாயிண்ட் வரைக்கும் வரத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹைட் h அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? ஹைட் h அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லாண்டிங்கா இருக்கு இல்லையா, இத வந்துட்டு ஸ்லாண்ட் ஹைட் L அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, slant height L அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. So this is very very important. Next, curved surface area அப்படின்னா என்ன, total surface area அப்படின்னா என்ன, curved surface area அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாக்குறதுக்கு ஜெனரலா இப்ப நம்ம கியூபாய்டு அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா lateral surface ஏரியான்னு வரும். lateral surface area அப்படின்னா என்ன அர்த்தம்னா சைடு வியூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த பாக்ஸை நீங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதுதான் lateral surface area அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சோ சைட்ல இருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்னா உங்களுக்கு இந்த சைடு தெரியும், தென் டாப் சைடு தெரியும், அந்த மாதிரி சைட்ல இருந்து பார்க்கும்போது என்ன தெரியுமோ அதுதான் lateral surface ஏரியான்னு சொல்லுவாங்க. இந்த கோன்ல பாத்தீங்கன்னா curved surface area அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி கர்வியா இருக்கிற surface ஏரியா, கீழே இருக்கிற இதெல்லாம் வராது. இப்ப ஏரியா அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா லைக் இந்த சர்ஃபேஸ் ஏரியா, புரியுது இல்லையா, இதுதான் வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா கீழே ஒரு சர்க்கிள் ஃபார்மேட்ல உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதோட ஏரியாவும் சேர்ந்ததுன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே, சோ இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்னதுன்னா πRL. அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது என்னதுன்னா இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் வரும் பிளஸ் இந்த சர்க்கிளோடைய ஏரியா. சர்க்கிளோடைய ஏரியா என்னது, யூ ஆல் நோ ரைட், πr². சோ இதை காமனா காமனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா L+R அப்படிங்கிற மாதிரி வரும். அண்ட் இந்த மென்சுரேஷன் டாபிக்கை பொறுத்த வரைக்கும் யூனிட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏரியா அப்படின்னா ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பாவே மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா, வால்யூம் அப்படின்னா இதோட வால்யூம் இஸ் ஆல்சோ நெக்ஸ்ட் ஒன். வால்யூம் அப்படிங்கிறது என்னதுன்னா 1/3 πr²h. அதாவது சிலிண்டருடைய வால்யூம்ல 1/3 ஆஃப் த வால்யூம் தான் கோனுக்கு இருக்கும். சோ சிலிண்டரோட வால்யூம் என்னதுன்னா πr²h. இதோட வால்யூம் வந்து 1/3 πr²h. இதுக்கு வந்து கியூபிக் யூனிட்ஸ் கண்டிப்பாவே போட்டுருந்தேன். யூனிட்ஸ் கண்டிப்பா போடலன்னா மார்க் மைனஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, சோ இதெல்லாம் தான் இதோடைய ஃபார்முலாஸ். அதே மாதிரி ஸ்பியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லெமனை நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா, லெமன் இஸ் கால்ட் as a spear or ball is called as a spear. சோ இதுக்குன்னு பாத்தீங்கன்னா you will be having a radius. சோ இதுக்கான curved surface ஏரியாவா இருக்கட்டும் or total surface area எல்லாமே சேம் தான், பிகாஸ் எல்லா ஏரியாவுமே curved தானே இருக்கு. சோ both means the same here. அதோட ஏரியா என்னதுன்னா 4πr² ஸ்கொயர் யூனிட்ஸ். அண்ட் தென் வால்யூம் அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா 4/3 πr³ கியூபிக் யூனிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அடுத்தது ஹெமிஸ்பியர் அப்படிங்கிறது என்னதுன்னா ஹாஃப் ஆஃப் த ஸ்பியர். ஹெமிஸ்பியர் இஸ் கால்ட் as the half of the sphere அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெமனை வந்து ஹாஃபா கட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இமேஜின் நீங்க ஒரு லெமனை ஹாஃபா கட் பண்ணிருக்கீங்க, ஒரு சாத்துக்குடிய ஹாஃபா கட் பண்ணிருக்கீங்கன்னா மேல ஒரு சர்க்கிள் இருக்கும், கீழே ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்கும், ரைட்? சோ இதுக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது என்னவா இருக்கும், லைக் இந்த பார்ட்டோடது மட்டும் தான் இருக்கும். கரெக்டா, ஸ்பியருடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. வாட் இஸ் தட், 4πr². அதோட ஹாஃப் என்னவா இருக்கும், 2πr². அதோட ஹாஃப் தான ஹெமிஸ்பியர், சோ 2πr². அப்ப இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் அப்படிங்கிறது என்னவா இருக்கும், இதோட ஏரியா பிளஸ் இங்க ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லையா, அந்த ஏரியாவையும் நீங்க ஆட் பண்ணணும் இல்லையா. சோ 2πr² பிளஸ் πr² ஆட் ஆகும். கரெக்டா, இந்த சர்க்கிள். சோ டோட்டலி வாட், 3πr² இஸ் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர். இது ரெண்டுக்குமே ஸ்கொயர் யூனிட்ஸ் கண்டிப்பா போட்டுறணும்.
ஓகே, அடுத்தது வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் அப்படிங்கிறது வால்யூம் ஆஃப் ஸ்பியர் உடைய ஹாஃப் 4/3 பைஆர் கியூப்னா இது வந்து 2/3 பைஆர் கியூப் கியூபிக் யூனிட்ஸ். அவ்வளவுதான். இந்த இயர் உங்களோட சிலபஸ்ல இருக்கிறது இவ்வளவுதான். பட் போன இயர்ல இருக்கிற சிலிண்டர் பேஸ் பண்ணி கியூப பேஸ் பண்ணியும் தே கேன் ஆஸ்க் த கொஸ்டின். ஸோ யூ ஷுட் பி தரவு. ஓகேங்களா, வித் த ஃபார்முலாஸ். Next one, a sphere, cylinder and cone are of the same radius and the same height. Find the ratio of their curved surfaces அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா, so sphere உடைய curved surface என்னது? sphere, cylinder, cone. ஓகே, sphere உடைய curved surface என்னது? 4 pi r square. cylinder உடைய curved surface, cone உடைய curved surface அப்படிங்கிறது என்னது? what is a curved surface? ஓகே, பை ஆர்எல். சிலிண்டர் உடைய கர்வ்டு சர்ஃபேஸ் என்னது? இங்க தானே நம்ம ஃபார்முலாஸ் பார்த்தோம். கர்வ்டு சர்ஃபேஸ் இஸ் 2 pi RH, ரைட்? சோ 2 pi RH அப்படின்னு இருக்கு. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தேர் கர்வ்டு சர்ஃபேசஸ் அப்படிங்கிறது தான் கொஸ்டினா இருக்கு, ரைட்? சோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பை பை பைய கேன்சல் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? எல்லாத்துலயுமே ரேடியஸ் இருக்கா? சோ இந்த ரேடியஸ் இந்த இதுல ஒரு ரேடியஸ், இந்த ரேடியஸ், இந்த ரேடியஸ் கேன்சல் பண்ணிக்கலாம், ரைட்? வேற என்ன இருக்கு? சோ 4r is to 2h is to l அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஃபைன். சோ இந்த அன்னோன்ஸ வந்து நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா, என்ன விஷயம் கொடுத்திருக்காங்க? ஸ்பியர், சிலிண்டர் அண்ட் கோன் ஆர் ஆஃப் த சேம் and same height அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா, சோ இது ஸ்பியர்னு வச்சுக்கோங்க, இது சிலிண்டர்னு வச்சுக்கோங்க. And what else we have? We have the cone, right? So cone இதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே சேம் ரேடியஸ், that is fine. நம்ம அதை போட்டுட்டோம். சேம் ரேடியஸ் எல்லாமே கேன்சல் பண்ணியாச்சு. சோ இந்த ஸ்பியருக்கு வந்து சேம் ஹைட்னா வாட் தே மீன்? ஸ்பியர் உடைய ஹைட் அப்படின்னா இது ரேடியஸா இருக்குன்னா இதுவும் ரேடியஸ், ரைட்? திஸ் இஸ் கால்ட் as diameter, right? So ஸ்பியர்ல வந்து ஹைட் அப்படிங்கிறது what they mean அப்படின்னா they mean the diameter. That means what? 2r அப்படின்னு அர்த்தம். சோ இது எல்லாத்துடைய ஹைட் சேமா இருக்குன்னா சிலிண்டருடைய ஹைட்டும் 2r தான், கோனுடைய ஹைட்டும் 2r தான் இருக்கும். சோ அதை வச்சு நம்ம இப்ப போட போறோம். ஓகேங்களா, சோ இது 4r அப்படியே போட்டுக்கோங்க. சிலிண்டரோட ஹைட்டுக்கு பதிலா 2r போட்டுக்கோங்க. l, what is the formula for l? l is equal to root of what? அதாவது எல்லுடைய ஃபார்முலா எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, கோன்ல இப்ப இது ரைட் சர்க்குலர் கோன் வச்சுக்கோங்க. அதுல ஒரு ரைட் சர்க்கிள், ஐ மீன் ரைட் ட்ரையாங்கிள் இருக்கும் இல்லையா? இது வந்து லென்த், இது வந்து ஹைட், இது வந்து ரேடியஸ். ஸோ பித்தகோரஸ் தியரமா நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர்னு வருமா? எல் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர்னு வருமா? ஹெச் அப்படிங்கிறது என்னது? ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். இப்ப ஹெச் நம்ம என்னன்னு சொன்னோம்? That is 2r னு சொன்னோம் இல்லையா? So 2r the whole square plus r square அப்படிங்கிற மாதிரி வரும், ரைட்? h ஓட வேல்யூ என்னது? 2r the whole square plus rங்கிற மாதிரி வரும். So 2r the whole square னா 4r square plus r square னு வரும். That is equal to 5r square னு வரும். So r square வெளியில எடுத்துட்டீங்கன்னா r root 5 னு வந்துருமா? சோ நான் இந்த இடத்துல எல்லுக்கு பதிலா r root 5 அப்படிங்கிறத சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறேன். ஓகே, சோ இப்போ r get cancelled. So நமக்கு ஃபைனலா what is the ratio? 4:4 root 5 is the ratio. It's as simple as that. ஓகேங்களா, சோ நம்ம புரிஞ்சுக்கிற விதம் தான். ஒரு டயக்ராம அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏத்தாப்புல புரிஞ்சுக்கணும். சேம் ஹைட் அப்படிங்கிறது கொடுத்திருக்கிறதுனால ஒரு ஸ்பியர்ல ஹைட் அப்படின்னா இது ரேடியஸ், இது மொத்தமா சேர்ந்ததுன்னா டயமீட்டர். சோ எல்லாத்தோட ஹைட்டும் 2r because they have the same radiusங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுத்திருக்காங்க. So 2r substitute பண்ணி கண்டுபிடிக்கிறோம். So the ratio of their curved surfaces is 4:4 root 5. Okay, next question, one of the some basic question பார்க்கலாம். உங்க புக்ல இருக்கிற question மாதிரி. A conical tent is 10 meter high and the radius of its base. Generally இந்த மாதிரி questions இருந்ததுன்னா you better draw a cone so that you won't make any mistakes in the measurements and all. ஓகேங்களா, conical tent வந்து 10 meter high அப்படிங்கறாங்க. radius of the base is 24 meter. Find the slant height என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. Cost of the canvas required to make the tent, if the cost of 1 meter square canvas is rupees 150. So the cost of the canvas required to make the tent அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. So tent make பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. For example, if you're going for trekking, ஏதாவது நீங்க போறீங்க அப்படின்னா ஒரு tent மாதிரி we will make, right? இந்த மாதிரி make பண்ணுவோம். So ஒரு tent make பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை?
you need to calculate the curved surface area, right? But கீழே இருக்கிற அந்த கீழே ஒரு சர்க்கிள் மாதிரி அதுவும் சேர்ந்தாதான் நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வரும். பட் கீழே இருக்கிற சர்க்கிள் தேவையில்லையே, கீழே நம்ம ஒரு பெட்ஷீட்டோ சம்திங் வி வில் அதை போட்டுட்டு தான் வி வில் நம்ம அப்படிதான் அங்க இருந்துப்போம், ரைட்டா? சோ வெறுமனே இங்க இந்த மாதிரி ஒண்ணு மேக் பண்ணுவோம். சோ இந்த இதை மேக் பண்றதுக்கு we need only curved surface area. சோ இது நமக்கு புரிஞ்சிச்சுன்னா இட்ஸ் வெரி மச் ஈஸியர், ரைட்? சோ என்ன இருக்கு, slant height of the tent கண்டுபிடிக்கணும். சோ இதுல ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா given என்ன கொடுத்திருக்காங்க, what is to find. Next solution, write the proper steps, that is very important, and write the formulas and the units properly, that is very very important. ஓகேங்களா? formulas கண்டிப்பா எழுதிக்கோங்க, யூனிட்ஸ் கண்டிப்பா எழுதிக்கோங்க. மேபி நீங்க calculation பார்ட்ல தப்பு பண்ணீங்கன்னா கூட இது எல்லாத்துக்குமே அட்லீஸ்ட் they will give the step marks. okay okay slant height of the tent கண்டுபிடிக்கணும். that means L is equal to what, root of h square plus r square, that is root of 10 square plus 24 square அப்படின்னு இருக்கு. So what is 10 square? 100. What is 24 square அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா you will get it around 576. So final answer என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா the answer will be 676. So 676 உடைய ஸ்கொயர் ரூட் என்னதுன்னா 26. So இந்த இடத்துல யூனிட்ஸ் கண்டிப்பா போட்டுருங்க. L is equal to 26 சென்டிமீட்டர். இந்த மேம் எப்படி இந்த 10 ஸ்கொயர் 100 everyone know, 24 ஸ்கொயர்லாம் எப்படி ஃபாஸ்டரா போடுறாங்க அப்படின்னா again I told you, right? இந்த கால்குலேஷனுக்கான ஷார்ட் கட்ஸ் அகைன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் போது நீங்க 24 ஸ்கொயர்னா 24 into 24 அப்படின்னு போட்டுட்டு இங்க ரஃப் காலம்ல போட்டு அதுக்கு ஒரு 1 minute வேஸ்ட் பண்றீங்கன்னா that 1 minute will get saved when you learn all the shortcuts properly. because உங்களுக்கு ஒரு 8th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு மேலே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு மார்க்கே இருக்காது. அதாவது நீங்க ரஃப் காலம்ல போடுறீங்க இல்லையா, that doesn't carry any mark. they will see இந்த ஸ்டெப்ஸ் இருக்கா, கரெக்ட் ஆன்சர் இருக்கா அப்படிங்கறது தான் பாப்பாங்களே தவிர இந்த இதை வந்து நீங்க 24 ஸ்கொயர் 24 into 24 ரஃப் காலம்ல போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ண மாட்டாங்க. So please learn the shortcut, that will be really helpful for you. ஓகேங்களா? So length is equal to 26 centimeter அப்படிங்கிற மாதிரி வரும். Next you want to find the curved surface area. What is the formula? Pi RL square units அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கோங்க. So pi அப்படிங்கிறதுக்கு வந்து unless otherwise they mention it, you have to put it as 22 by 7 into R. What is the radius here? Radius என்னன்னு கொடுத்திருக்காங்க 24. And then what is L here? L அப்படிங்கறது இப்பதான் கண்டுபிடிச்சீங்க, 26 அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்போ இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி ஈஸியரா பண்ணலாம் அப்படிங்கிற நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் வந்து நான் இப்போ டீச் பண்றேன். ஓகேங்களா? அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது மல்டிப்ளிகேஷன் பை 11 ஷார்ட்கட் தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகே, சோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 22 வந்துட்டு we can write it as 11 into 2, right? So 11 into 2 into 24 into 26 by 7. 7 ஆல எதுவுமே கேன்சல் ஆகாது, அப்படியே வச்சுக்கோங்க. So 24 into 2 is 48. 48 into 26 நீங்க பண்ணணும். ஓகேங்களா? So 48 into 26 பண்றதுனா பண்ணிக்கலாம். or else we have so much of shortcut methods. அந்த மல்டிப்ளிகேஷன் ஷார்ட்கட்ஸ் இப்போ உங்களுக்கு டீச் பண்ணல, multiplication by 11 மட்டும் I'll teach you. ஓகேங்களா? So 48 by 26 நீங்க போட்டுக்கோங்க. ஓகே, so 48 into 20 எடுத்துக்கிட்டீங்கன்னா 960 வரும். next 48 into 6 எடுத்துக்கிட்டீங்கன்னா you will get it around 288. so 960 plus ஒரு 288 அப்படின்னா 900 plus 200 is 1100. 60 plus 80 is 40. Okay, so you will get it around 1248. You will get it. Okay, so 960 plus 288 அப்படின்னா 960 னா 1060, 1160. Yeah, you will get it around 1248. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 11 into 1248 by 7 பண்ண போறோம். நான் இப்ப உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் பை 11 உடைய ஷார்ட்கட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேங்களா? யூ கேன் ஈவன் லைக் எப்படி சொல்றது, இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு யூ வில் கெட் பை திஸ் இது ஒன்று. ஓகேங்களா? இது இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் இஃப் யூ லைக் டு லேர்ன், யூ கேன் டெஃபினெட்லி பர்ச்சேஸ் தட் கோர்ஸ் த்ரூ அவர் மொபைல் ஆப். ஓகே, ஸோ மல்டிப்ளிகேஷன் பை 11 ஓட ஷார்ட்கட் என்னதுன்னா, இப்ப 32 into 11 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எந்த நம்பரை 11ஓட மல்டிப்ளை பண்ணணுமோ அதோட ஃபர்ஸ்ட் டிஜிட் இங்க எழுதிக்கோங்க, லாஸ்ட் டிஜிட் இங்க எழுதிக்கோங்க. 3 plus 2 என்னது 5. So this is the answer. Next, இப்ப for example 72 into 11 வச்சுக்கோங்க. 7 இங்க எழுதிக்கோங்க, 2 இங்க எழுதிக்கோங்க. 7 plus 2 என்னது 9. So 792 is the answer.
நெக்ஸ்ட் ஒன் இப்போ 89 into 11 வச்சுக்கோங்க. 8 இங்க போட்டுக்கோங்க, 9 இங்க போட்டுக்கோங்க. 9 plus 8 என்னது 17. 7 இங்க போட்டுட்டு 1 கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. So this will become 9. 979 is the answer. இப்போ பெரிய நம்பர்ஸ்க்கு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 123 into 11 வச்சுக்கோங்க. 1 போட்டுக்கோங்க, லாஸ்ட்ல இருக்க 3 போட்டுக்கோங்க. It should come from right to left. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 plus 2 என்னது 5. 2 plus 1 என்னது 3. சோ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைட்ல இருந்து 2 2 எடுத்து இந்த ஃபைனல் எண்டிங் நம்பர் வரைக்கும் மல்டிப்ளை ஆட் பண்ணி உள்ள போட்டுக்கணும். தட் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 182 into 11 வச்சுக்கோங்க. 1 போட்டுக்கோங்க, 2 போட்டுக்கோங்க. வாட் இஸ் 2 plus 8 10. 0 போட்டுட்டு 1 கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. 8 plus 1 என்னது 9. 9 plus 1 is 10. 10 இங்க போட்டுட்டு 1 கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. 1 plus 1 is 2. So 2002 is the answer. இன்னும் பெரிய நம்பர் எடுத்துக்கலாம். ஒரு 7213 into 11 இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸா இருந்ததுன்னா 7 போட்டுக்கோங்க, 3 போட்டுக்கோங்க. 3 plus 1 என்னது 4. 1 plus 2 என்னது 3. 7 plus 2 என்னது 9. ஆன்சர் அவ்வளவுதான். ஓகேங்களா? இட்ஸ் as simple as that. So multiplication by 11 உடைய ஷார்ட்கட் இவ்வளவுதான். ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு வரணும். ரெண்டு நம்பரா எடுத்துட்டு இங்க லெஃப்ட் மோஸ்ட் டிஜிட் வரைக்கும் வரணும். எல்லாத்துக்குமே யூனிட் டிஜிட் மட்டும் போட்டுக்கணும். லாஸ்ட் ஒனுக்கு மட்டும் எல்லாத்தையும் ஆட் பண்ணி லாஸ்ட் ஒன்ல ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஷார்ட்கட் ஈஸியா இருக்கா? இப்ப இதுக்கு அப்ளை பண்ணலாமா? 11 into 1 to 4 8 என்ன வரும்? 1 இங்க போட்டுக்கோங்க, 8 போட்டுக்கோங்க. 8 plus 4 என்னது 12. இங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. 2 இருக்கா? 2 plus 1 is 2 plus 1 is 3, right? 3 plus 1 is 8 plus 4 is 2. Okay, 12. So இங்க போட்டாச்சு. 4 plus 2 is 6. 6 plus 1 is 7. 2 plus 1 is 3. So 13,728 by 7 வரும். இது அப்படியே கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? பிகாஸ் உங்களுக்கு என்ன சொல்றது, they didn't ask you the exact third surface area என்னங்கிறது உங்ககிட்ட அவங்க கேட்கல. They are just asking the cost of the canvas, right? So இதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்ணாதீங்க, இது இப்படியே வச்சுக்கோங்க. என்ன கொடுத்திருக்காங்க? காஸ்ட் ஆஃப் த கேன்வாஸ் required to make the tent in the cost of 1 meter square canvas என்னன்னு கொடுத்திருக்காங்க? 1 meter square ஓட காஸ்ட் வந்து ₹150 கொடுத்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்ன தேவை? இந்த தேர்ட் சர்ஃபேஸ் ஏரியாக்கு என்ன காஸ்ட்னு தேவை. தட் மீன்ஸ் 13728 by 7 இங்க மீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. பிகாஸ் இட்ஸ் தேர்ட் சர்ஃபேஸ் ஏரியா. மீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணணும்? ஜஸ்ட் யூ நீட் டு கிராஸ் மல்டிப்ளை, அவ்வளவுதான். சோ 1 meter square into x is equal to 150 into 13728 by 7 அப்படின்னு எடுத்துக்கலாம். or x is equal to 150 into 13728 by 7 into 1 ன்னு வரும். so 1 நம்ம we can ignore it. இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ண இதுக்கு மேல முடியாது அப்படின்னா 150 இதுவும் மல்டிப்ளை பண்ணிட்டு we should divide it by 7. that will be the final cost of this. இதோட ஃபைனல் காஸ்ட் அப்படிங்கிறது அதுவா தான் இருக்கும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? சோ எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபைன். So let me move on to the next question. Next questionல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, what length of tarpaulin 3 meter wide will be required to make a conical tent of height 8 meter and base radius 6 meter. Assume that the extra length material that will be required for stitching margins and wastage in cutting is approximately 20 centimeter அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நீ என்ன ரொம்ப முக்கியமா நோட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, you should notice the units. இங்க meters அப்படின்னு இருக்கு, இங்க சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கு. சோ எல்லாமே ஒரே யூனிட்ஸா வச்சுக்கணும். எப்பவுமே யூனிட்ஸ்ல கண்ணு இருக்கணும் மென்சுரேஷன் டாபிக்ல. ஃபைன். இப்ப क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாப்போம். தார்பலன் அப்படின்னா என்னது? இப்ப நம்மளுடைய கார் கவர், பைக் கவர்லாம் இருக்கு இல்லையா, அந்த மெட்டீரியல தான் தார்பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனரலி அந்த மெட்டீரியல் தான் டென்ட் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும், பண்ணவும் செய்வாங்க. ஒரு டெம்பரரியா பண்றது, பிகாஸ் அதுதான் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் அதெல்லாமும் இருக்கும். சோ அதுலதான் பண்ணுவாங்க. அந்த தார்பலன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர், அந்த ஒரு ஷீட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரெக்டாங்குலர் ஷீட்டா இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ரோலா இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணி ஒரு ரோல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் அதை பிரிச்சு பாத்தீங்கன்னா இட் வில் பி இந்த ரெக்டாங்குலர் ஷேப். அந்த இதோடைய ரெக்டாங்கிள் அப்படின்னா அதுக்கு லென்த்தும் இருக்கும் பிரெட்டும் இருக்கும் இல்லையா, அந்த பிரெட் தான் இட்ஸ் 3 மீட்டர் வைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லென்த் என்ன அப்படிங்கிறது தான் குவெஸ்டனா இருக்கு. ஓகேங்களா? இந்த தார்பாலினை வச்சு என்ன பண்றாங்கன்னா, தே ஆர் மேக்கிங் எ கோனிக்கல் டென்ட் அப்படிங்கிறாங்க. சோ இதை வச்சு ஒரு கோனிக்கல் டென்ட் மேக் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இந்த ஏரியா, இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா அப்படியே எதோட ஏரியாக்கு ஈக்குவலா இருக்கும்?
இது அப்படியே இந்த கோணா தானே, இந்த கோனிக்கல் டென்டா தானே மேக் பண்றாங்க. அப்போ இதோட இந்த ரெக்டாங்கிளோட ஏரியாவும் இந்த கோனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் ஈக்குவலா இருக்கும். பிகாஸ் நமக்கு மேல ஜஸ்ட் மேலோல ஒரு கோன் ஷேப்ல we will make a tent, right? அந்த கீழே இருக்கிற சர்க்கிள் பார்ட்லாம் நம்ம பெட்ஷீட்ஸ் தான் போட்டுப்போம். ஓகே ரைட். சோ எதுவும் இருக்காது. இப் சப்போஸ் கீழே இருக்கிற பாட்டும் வருதுன்னா they will mention it, இல்லைன்னா வெறுமனே இந்த இது மட்டும்தான். ஓகே. சோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், இதுல என்ன ஏரியா இருக்கோ அது அப்படியே இந்த கோனுக்கும் இருக்குமா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவா இருக்குமா? சோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் தட் இஸ் ஏரியா ஆஃப் டார்பலின். ஓகேங்களா? அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோனுக்கு இருக்கும். ஓகே. சோ இதுல இருந்து நம்ம லென்த்தை கண்டுபிடிச்சிடலாம். அதை தாண்டி வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்க டைரக்ட் லென்த்தை கண்டுபிடிக்க முடியாது. அசியூம் தட் the extra length of material that will be required for stitching margins and wastage in cutting is approximately 20 centimeter அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஜெனரலாவே இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெய்லர் வந்து துணி தைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிட்டுக்கு வந்து ஒரு ஷர்ட் தைக்கணும்னு வச்சுக்கோங்க. அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 meters வேணும் அப்படிங்கறது ஒரு எக்ஸ்ட்ராவாவே தான் சொல்லுவாங்க. பிகாஸ் அதுல வந்து என்ன சொல்றது, அந்த 3 metersல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 centimeter வந்து கட் பண்ணும்போது குட்டி குட்டி பீசஸ் வேஸ்டேஜா போகும் இல்லையா? அதே மாதிரிதான் இதுவும் வந்து நம்ம கட் பண்ணும்போது அந்த மார்ஜின் தைக்கிறது சில வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து ஒரு 20 சென்டிமீட்டர் போயிடுங்கிறாங்க. சோ நம்ம ஓவராலா அதோட லென்த் வந்து, அப்ப நம்ம ஓவராலா அதோட லென்த் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே தான் கட் பண்ணுவோம். கரெக்டா? அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன லென்த் வருதோ இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மூலமா நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த லென்த் பிளஸ் இந்த வேஸ்டேஜும் சேர்த்து தான் நம்ம கண்டுபிடிப்போம். கரெக்டா? வேஸ்டேஜும் சேர்த்து தான் நம்ம கட் பண்ணுவோம். சோ இதோட லென்த் அப்படிங்கிறது நம்ம இங்க ஒரு லென்த்தை கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த லென்த் பிளஸ் இந்த 20 சென்டிமீட்டர் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா that will be the length of the rectangle. புரியுதா என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு, நம்ம ஜெனரலாவே இந்த எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜும் சேர்த்து தான் நம்ம கட் பண்ணி வாங்கிட்டு வருவோம். கரெக்டா? The extra wastage we should add and that will be the total length of the rectangle or tarpaulin. Fine. Area of the rectangle என்னது, length into breadth is equal to curved surface வந்து pi into r into l. லென்த் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பிரெத் வந்து 3 மீட்டர், பை வந்து 3.14 எடுக்க சொல்லியிருக்காங்க. ரேடியஸ் வந்து 6 மீட்டர் கொடுத்திருக்காங்க. எல் இஸ் a slant height, right? ஓகே, slant height நம்ம இப்ப கண்டுபிடிச்சுதான் ஆகணும். Slant height is equal to root of r square plus h square, that is root of 6 square plus 8 square, that is 36 plus 64, that is root of 100 equal to 10 centimeter. இந்த இடத்துல எல்லாத்துக்குமே யூனிட்ஸ் கரெக்டா போட்டுருங்க. சோ இந்த 10 நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஓகேங்களா? ஃபைன். therefore length is equal to 3.14 into 6 into 10. இங்க நியூமரேட்டர்ல இருக்கும்போது ரைட் ஹேண்ட் சைடுக்கு வரும்போது that will become the denominator, right? so denominatorக்கு போயிடுது. சோ இதுவும் கேன்சல் ஆகும்போது 2 ஆயிடுது. ஓகே. சோ 3.14 into 2 என்னது, 3 into 2 is 6, 14 into 2 is 28. so 6.28 into 10 அப்படின்னு வருது. that will become 62.8. so length அப்படிங்கும்போது it will be in, sorry, this is meters. ஓகேங்களா? so this will be in meter. length is equal to 62.8 meter அப்படிங்கறத கண்டுபிடிச்சாச்சு. பட் இங்க வேஸ்டேஜுக்குன்னு ஒரு 20 சென்டிமீட்டர் சேர்த்து கட் பண்ணிருப்பீங்க இல்லையா, இந்த வேஸ்டேஜ் இதுல வராது. பிகாஸ் இதுல எக்ஸ்ட்ரா கரெக்டா அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியால என்ன லென்த் இன்வால்வ் ஆயிருக்கும் அதை தான் நம்ம கவுண்ட் பண்ணிருக்கோம். பட் உள்ள போன மார்ஜின் வேஸ்டேஜ் எல்லாம் நம்ம இதுல தெரிய வராது. சோ அந்த வேஸ்டேஜை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கணும். பட் இங்க எல்லாமே மீட்டர்ஸ்ல இருக்கு, இங்க சென்டிமீட்டர்ல இருக்கு. கரெக்டா? சோ 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டரா, அப்ப சென்டிமீட்டர் மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 1/100 meters is equal to 1 centimeter-ஆ இருக்கும். கரெக்டா? சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 20 centimeter மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும்னா 20/100 that is equal to what, 2/10, that is 0.2 meters. so the length is equal to 62.8 plus 0.2, that is equal to 63 meters. that is the answer. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? சோ கான்செப்சுவலா நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். புரிஞ்சிட்டோம் அப்படின்னா it's easy to answer. Next one. Total surface area of the cone whose radius is p by 2 and slant height is 2l is அப்படின்னு கேக்குறாங்க. What is the total surface area of the cone? என்னது? curved surface area வந்து pi r l. நெக்ஸ்ட் கீழ இருக்கிற சர்க்கிளோட ஏரியா வந்து pi r square. so pi r காமனா எடுத்துக்கிட்டோம்னா l plus r. this is the formula, right? அதுல ரேடியஸ் வந்து என்னன்னு சொல்றாங்க, p by 2ங்கறாங்க. so pi into p by 2 into slant height வந்து 2l அப்படிங்கறாங்க பிளஸ்
p/2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பாப்போம். ஓகேங்களா? சோ இங்க நம்ம செக் பண்ணும். இதை வந்து அடுத்த ஸ்டெப் ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இடத்துல ஆப்ஷன்ஸ் செக் பண்ணிக்கணும். ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க பை இன்டு p/2 இருக்கு. பிராக்கெட்க்கு வெளியில by 2 எதுவுமே இல்ல. கரெக்டா? சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த p/2 இப்ப உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? சோ பை இன்டு p/2 into 2l plus p/2 into p/2 ஆகும். So இந்த 2 cancel ஆயிடுமா? So pi into pl plus p into p is p square, 2 into 2 is 4, p square by 4 வருமா? இங்க pங்கிறது ரெண்டுத்துலயுமே காமனா இருக்கா? So pi p காமனா எடுக்கிறேன். l plus p/4 இருக்கு. இது எந்த ஆப்ஷன்? So second option is the correct answer. ஓகேங்களா? So இந்த மாதிரி சம்ஸ்க்கு நம்மளா இதை சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்றதுக்கு வெளியில செக் பண்ணி ஏதாவது ஒன்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்க எனக்கு by 2 இல்ல. சோ அந்த டேர்ம் நான் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணோம்னால we will be getting the correct answer. Okay, next question. A hemispherical bowl of internal diameter 36 centimeter contains a liquid அப்படின்னு இருக்கு. This liquid is to be filled in cylindrical bottles of radius 3 centimeter and height 6 centimeter. How many bottles are required to empty the bowl அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. Fine. So இந்த மாதிரி questions எப்படி, அதாவது find the number of bottles, இதுல இருந்து இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இது எவ்வளவா மாறும், அந்த நம்பர் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாங்கன்னா இதை எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் क्वेश्चனை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் பவுல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல இன்டர்னல் டயாமீட்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? தட் மீன்ஸ் இதுல மொத்த டயாமீட்டர் இஸ் 36 சென்டிமீட்டர் அப்படின்னா டயாமீட்டருடைய ஹாஃப் தானே ரேடியஸ். வாட் இஸ் தட்? 36 உடைய ஹாஃப் என்னது? 18 சென்டிமீட்டர் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியர். இது வந்து என்ன பண்றாங்கன்னா இதுல லிக்விட் ஃபில் பண்ணிருக்காங்களா. சம்திங் இஸ் ஃபில்ட் அப்படின்னாலே யூ ஷுட் அனலைஸ் ஆர் யூ ஷுட் மைண்ட்ல நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா வால்யூம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்துல ஒன்ன ஃபில் பண்ணிருக்காங்க, ஸ்டஃப் பண்ணிருக்காங்க அப்படின்னாலே they are meaning the volume அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல filled அப்படிங்கிறது it means the volume. சோ இத வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த பவுல்ல இருந்து எடுத்து ஒரு சிலிண்ட்ரிக்கலான இந்த மாதிரி ஒரு பாட்டில், ஓகேங்களா, சிலிண்ட்ரிக்கலான ஒரு பாட்டிலுக்குள்ள இதை ஃபில் பண்றாங்க. ஓகேங்களா? பண்ணும்போது how many bottles are இது இந்த மாதிரி இதுக்கு ஊத்துறீங்க, இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு யூ ரிக்வயர். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய சிலிண்ட்ரிக்கல் பாட்டில்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும் இதை ஊத்தும் போது. சோ இந்த மாதிரி எத்தனை பாட்டில்ஸ் தேவை அப்படின்னு கேக்குறாங்க. சோ இதை எப்படி அனலைஸ் பண்ணலாம்னா இதுல இருந்து ஊத்துறீங்க அப்படின்னா இதோட வால்யூமும் இந்த n நம்பர் ஆஃப் பாட்டில்ஸோட வால்யூமும் ஈக்குவலா இருக்குமா? n நம்பர் ஆஃப் பாட்டில்ஸோட வால்யூமும் ஈக்குவலா இருக்கும். பிகாஸ் இதே லிக்விட தான் எல்லாத்துலயும் ஊத்த போறீங்க, ரைட்? சோ இதை எப்படி ஈக்குவேட் பண்ணணும்னா வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு n into volume of cylinder அப்படின்னு எடுத்துக்கணும், ரைட்? சோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்னது? 4/3 pi r cube. n into volume of sphere cylinder என்னது? pi r square h அப்படின்னு இருக்கு. Fine. So 4/3 into pi into அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்குவலைஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை ஈக்குவலைஸ் பண்ணும்போது பை எல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. எப்படி ஏன்ங்கிறத நான் சொல்றேன். ஓகேங்களா? ஆர் வந்து என்னது? 18 சென்டிமீட்டர், ரைட்? சோ 18 into 18 into 18 இதெல்லாம் இப்ப மல்டிப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. n into pi into இங்க ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. ஹைட் வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க? 6ன்னு கொடுத்திருக்காங்க, ரைட்டா? இப்போ யூ ஷுட் ஃபைண்ட் திஸ் n. சோ n is equal to என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த n வந்து இங்க நியூமரேட்டர்ல இருக்கு, அதை அப்படியே வச்சுக்கோங்க. இங்க இருக்கிறது எல்லாத்தையும் இதுல டினாமினேட்டருக்கு கொண்டு போங்க. ஓகே? சோ 4 into pi into 18 into 18 into 18 by இந்த 3 போட்டுக்கிறேன். இங்க இருக்கிறதெல்லாம் இதோட டினாமினேட்டருக்கு போகும் இல்லையா? சோ pi into 3 into 3 into 6. சோ pi கேன்சல் ஆயிடும், அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த 3யும் இது will become 6 கேன்சல் ஆயிடும். இந்த 3 3s are 9, இது வந்து 2 ஆயிடும். சோ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சா? சோ என்ன இருக்கு? 18 2s are 36 into 4 அப்படிங்கிறது என்ன வரும்னா 144 அப்படின்னு வரும். சோ டோட்டலா 144 பாட்டில்ஸ் தேவை. அவ்வளோ பாட்டில்ஸ் தேவை. இந்த பவுல நீங்க எம்டி பண்ணோம், மேபி இட்ஸ் லைக் ஒரு பெரிய ஹெமிஸ்பெரிக்கல் பவுலா இருக்கணும். பாட்டில்ஸ் வந்து குட்டி குட்டி பாட்டில்ஸ் தான் இருக்கலாம். You just imagine like that. So you need 144 cylindrical bottles to empty இந்த மாதிரி இருக்கிற ஒரு பெரிய பவுல எம்டி பண்றதுக்கு I need 144 cylindrical bottles. n is equal to this one. ஓகேங்களா? क्वेश्चन புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆன்சர் பண்றது is very very easy.
Okay, so sorry guys, just I noticed this is hemisphere, right? Hemisphere அப்படிங்கும்போது இது 2/3 இருக்கும் கரெக்டா? So இங்க 2 தான் வரும். I have missed it. ஓகேங்களா? hemisphere உடைய formula is I have taken it as sphere. So 2/3 இங்க 2 னு வரும். So this is not 144 guys, this is 72. ஓகேங்களா? So this is 72 cylindrical bottles நமக்கு தேவைப்படும். Okay, fine. So let me move on to the next question. A solid right cylindrical cone is cut into two parts at the middle of its height by a plane parallel to its base. The ratio of the volume of the smaller cone to the whole cone என்ன அப்படிங்கிற மாதிரி question இருக்கு. First நம்ம question அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே, so fine. So இந்த question first நம்ம வரைஞ்சிடலாம். solid right cylindrical cone அப்படினாலும் it's like எப்படி சொல்றது, ஒரு கோன் போட்டுக்கோங்க and it's a right cylindrical cone அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைக் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகே, so this is the cone அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். it's cut into two parts at the middle of its height. so இது height அப்படின்னா கரெக்டா அதோட மிடில்ல வந்து கட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஏன்னு வச்சுக்கிறேன், இதை பின்னு வச்சுக்கிறேன், இதை சின்னு வச்சுக்கோங்க. மேபி இந்த கட் பண்ற பாயிண்ட் நான் ஓன்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஹைட் வந்து மொத்தமா ஹச் அப்படின்னா இது வந்து ரெண்டு ஈக்குவல் ஹாஃப்ஸ் அதனால மிடில்ல தானே கட் பண்றாங்க. ஸோ இது h/2 இருக்கும், இதுவும் h/2 இருக்கும், ரைட்? ஸோ அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் த ஸ்மாலர் கோன். சோ இப்ப கட் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு கோன் மாதிரி ஃபார்ம் ஆகுமா? சோ இந்த ஸ்மாலர் கோன்குள்ள வால்யூமும் இந்த கோன்குள்ள வால்யூமும் கேட்டிருக்காங்க. ஃபைன். சோ நம்ம இதை இப்ப எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ட் இந்த பிளேன் இஸ் parallel to the base அப்படிங்கிற ஒரு விஷயமும் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்ப நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ண போறோம். அதாவது நம்மளோட குவாட்ரிலேட்டரல் சாப்டரையும் இதையும் மிங்கிள் பண்ணி நம்ம இந்த சம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா? எப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து என்னது, இது வந்து பெரிய கோன். ஓகேங்களா? அவங்க கேட்டிருக்கிறது வால்யூம் ஆஃப் ஸ்மாலர் ஒன் பை வால்யூம் ஆஃப் ஹோல் கோன் உடைய ரேஷியோ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபைன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ரேடியஸ் வந்து நான் ஆர் அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதோட ரேடியஸை வந்து நான் ஆர் அப்படின்னு வச்சுக்கிறேன்னா இப்போ இதோட ரேடியஸ் என்னவா இருக்கும், இந்த லைனும் பேரலல்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இதோட மிட் பாயிண்ட் இதுன்னு சொல்லிட்டாங்க, ரைட்? ஸோ இதோட மிட் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம cut into two parts at the middle of its height, plane parallel to its baseங்கறாங்க. சோ இது வந்து இதோட மிட் பாயிண்ட் அப்படிங்கறாங்க, ரைட்டா? அப்ப இது வந்து இதோட மிட் பாயிண்டா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அண்ட் இது ரெண்டும் மிட் பாயிண்டா இருக்கு அப்படின்னா இந்த பர்டிகுலர் இது வந்து இதோட ஹாஃபா இருக்குமா? That is, for example, இதை வந்து நான் OD னு மார்க் பண்றேன். OD is equal to half of BC இருக்கும். So OD is equal to half of R இருக்கும். ஓகேங்களா? So OD is equal to half of R இருக்கும். Or else இந்த BC அப்படிங்கிறது வந்துட்டு ODங்கிறது half of BC இருக்கும், கரெக்டா? சோ BC is equal to 2 of OD அப்படின்னு எடுத்துக்கலாமா? சோ இந்த BC அப்படிங்கிறது இதை விட 2 டைம்ஸா இருக்கும். சோ நான் இதை R ன்னு எடுத்துக்கிறேன்னா இதை 2R ன்னு எடுத்துக்கலாமா? யூசிங் வாட்? மிட் பாயிண்ட் தியரம். சோ இந்த மிட் பாயிண்ட் தியரம்ல நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அது எல்லாத்தையுமே நீங்க எழுதணும். என்ன மிட் பாயிண்ட் தியரம் யூஸ் பண்றோம்? அதாவது ரெண்டு லைன் பேரலலா இருக்கு அண்ட் இந்த சைட்ல வந்துட்டு இது மிட் பாயிண்டா இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த சைடுல இதுவும் மிட் பாயிண்டா இருக்கும். சோ ரெண்டு சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள்ல மிட் பாயிண்டா இருக்கு அண்ட் தே ஆர் parallel அப்படிங்கறதும் நம்ம சொல்ல முடியும். அண்ட் நெக்ஸ்ட் திஸ் OD is equal to half of BC ன்னு சொல்லலாமா? சோ சொல்றத வச்சு இது R அப்படின்னா இது 2R அப்படின்னு எடுத்துக்கிறேன். இவ்வளோத்தையும் நீங்க எக்ஸ்பிளனேஷனா யூசிங் மிட் பாயிண்ட் அண்ட் கான்வர்ஸ் ஆஃப் மிட் பாயிண்ட் தியரம்னு எழுதிக்கோங்க. புரியுது இல்லையா? ஃபைன். நெக்ஸ்ட் like எப்படி சொல்றது, I'm not explaining it to you very slowly என்றால் எனக்கு நான் என்ன நினைச்சுக்கிறேன்னா உங்களுக்கு மிட் பாயிண்ட் தியரமும் கான்வர்ஸ் ஆஃப் மிட் பாயிண்ட் தியரம் தெரியுங்கிற பட்சத்துல I'm explaining you fastly. ஓகேங்களா? so volume of smaller one, so ratio of volume of smaller cone is to volume of whole cone. so volume of the cone என்னது 1/3 pi r square. so இதுல ஹைட் என்னவா இருக்கும்? ஸ்மாலர் கோனுக்கு ஹைட் வந்து h/2 இருக்குமா? is to volume of a whole cone என்னவா இருக்கும்? 1/3 pi. இதுல வந்து 2r, radius is 2r இருக்கும் ஸ்கொயர், ஹைட் வந்து h இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த 1/3 கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா? இட்ஸ் இன் ரேஷியோ ஃபார்மேட். pi கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்ன இருக்கு? r² into h/2 இருக்கு. இங்க 2r ஸ்கொயர்னா 4r² into h இருக்கு. ஸோ h கேன்சல் ஆயிடும், r² கேன்சல் ஆயிடும்.
ஓகேங்களா, இந்த 2 வந்து இந்த சைடு போயிடும். ஸோ 1:8 is the ratio. 2 வந்து இந்த சைடு தானே போகும் because it's in the denominator. So 1:8 is the ratio of volume of smaller cone to larger cone. ஓகேங்களா, ஃபைன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த R2R வந்து we are using midpoint theorem and we are proving it. Okay, fine. Next நம்ம quadrilateral chapterல அதுதான் நம்ம பார்க்கவும் போறோம். Next one, a birthday cap is in the form of right circular cone of base radius 7 cm and height கொடுத்திருக்காங்க. Find the area of the sheet required to make 50 such caps அப்படின்னு கேட்டிருக்காங்க. So it's very simple. ஓகேங்களா, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? curved surface area கண்டுபிடிக்கணும். curved surface area என்னது? pi RL. So இதுல வந்து நம்ம இந்த 7 cm 24 cm இருக்கு இல்லையா, நம்ம இதை வச்சு L கண்டுபிடிக்கணும். that is 7 square plus 24 square னு வச்சுட்டு நம்ம L கண்டுபிடிச்சிட்டு L இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா CSA கிடைச்சிடும். So area of the sheet for 1 தான் நமக்கு கிடைக்கும். ஒரு இதோட ஒரு கோனுடைய curved surface area we will find. They are asking for 50 னா this curved surface area into 50 அவ்வளவுதான். ஓகேங்களா, next one. Okay, I think this question we saw ன்னு நினைக்கிறேன். Okay, next question. A hemisphere of lead of radius 8 cm is cast into a right circular cone of base radius 6 cm. Determine the height of the cone அப்படின்னு இருக்கு. So a hemisphere is casted into, is melted into, இந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதை கன்வெர்ட் பண்றாங்களோ அப்போ அவங்களுடைய வால்யூம் will be equal அப்படிங்கறத நீங்க டிஃபால்ட்டாவே புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, so ஒரு ஹெமிஸ்பியர் ஒரு லெட் ஹெமிஸ்பியர் ஆஃப் லெட் ஆஃப் 8 சென்டிமீட்டரை வந்துட்டு ஒரு ஹெமிஸ்பியரை வந்து உருக்கி ஒரு கோணா மாத்துறாங்க. அப்ப இதோட வால்யூமும் இதுக்குள்ள நம்ம என்னென்ன ஸ்டஃப் பண்ண முடியுமோ அதே மாதிரி இதுக்குள்ளேயும் ஸ்டஃப் பண்ண, ரெண்டுத்துடைய வால்யூம் வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ காஸ்டிங் ஆர் ரீகாஸ்டட் ஆர் மெல்டட் இந்த மாதிரி எல்லாம் வேர்ட்ஸ் வருது அப்படின்னா you should automatically know their volumes are equal. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் is equal to volume of cone. ஓகேங்களா, volume of hemisphere என்னது? 2/3 pi r cube is equal to volume of cone is what? 1/3 pi r square h. இந்த height தான் அவங்க கேட்டிருக்காங்க. So 2/3 into pi into equalize பண்ணும்போது இந்த பைக்கெல்லாம் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணாதீங்க. ரெண்டு சைட்லயும் பை இருக்குன்னா டைரக்டா கேன்சல் பண்ணிடலாம். இதெல்லாம் ஒரு சிம்பிளான ஷார்ட்கட்ஸ். ஓகேங்களா, so r cube அப்படின்னா 8 into 8 into 8 is equal to 1/3 into pi into radius வந்து இங்க 6 centimeter கொடுத்திருக்காங்க. so into 6 into 6 into height. so இந்த பையும் கேன்சல் ஆயிடுது, இந்த 3யும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹைட் வந்து இட்ஸ் இந்த நியூமரேட்டர் பார்ட் ஆஃப் திஸ் ஒன். சோ இது எல்லாத்தையும் இதோட டினாமினேட்டர் கொண்டு போயிடலாம். சோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 2 into 8 into 8 into 8 by 6 into 6 அவ்வளவுதான். சோ இதோட கேன்சல் பண்ணும்போது we will get it as 3, right? வேற ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? நோ. சோ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், 4 அகைன் திஸ் இஸ் 3. சோ 3 3s are 9, அது அப்படியே இருக்கட்டும். 8 8s are என்னது? or 8 8s are 64. 64 into 4 என்னது? 60 into 4 64 into 4 னா 60 into 4 என்னது? 240. 256 வரும். சோ 256 by 9 என்னவோ that is the height of the cone. It's as simple as that. ஓகேங்களா, fine. So let me move on to the next. Fine. Okay, so maybe height we will get it around 8.44 centimeter அந்த மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா, யூனிட்ஸ் கண்டிப்பாவே போட்டுருங்க. Next one, a wooden toy is in the form of a cone surmounted on a hemisphere அப்படின்னு இருக்கு. ஓகே, சோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கோன் இருக்கு, சர்மவுண்டட் அப்படின்னா ஒரு ஹெமிஸ்பியர் மேல. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு ஹெமிஸ்பியர் மேல ஒரு கோனை வந்து சர்மவுண்ட் பண்ணிருக்காங்க. டயமீட்டர் ஆஃப் த பேஸ் ஆஃப் த கோன் அப்படிங்கிறது வந்துட்டு டயாமீட்டர் வந்துட்டு 6 சென்டிமீட்டர்ங்கிறாங்க. அப்ப ரேடியஸ் வில் பி 3 சென்டிமீட்டர். ஓகேங்களா, சோ ரேடியஸ் வில் பி 3 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் வந்துட்டு 4 சென்டிமீட்டர் அப்படிங்கிறாங்க. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் த டாய் அட் த ரேட் ஆஃப் ₹5 per 1000 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறாங்க. காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் த டாய்னா வெளியில ஃபுல்லாவே நம்ம பெயிண்ட் பண்ணுவோம். கரெக்டா? அப்ப நமக்கு என்னென்ன தேவை? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் plus total surface area, curved surface area of hemisphere நமக்கு தேவை. கரெக்டா? இது ரெண்டுத்தோட இதுவும் இது பண்ணிட்டு கிடைச்சா நமக்கு டோட்டல் ஏரியா கிடைச்சிரும். அதுல இருந்து நம்ம காஸ்டா கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத பாப்போமா?
Fine. Curved surface area of the cone உடைய formula என்னது? So CSA of cone உடைய formula வந்துட்டு pi RL. So that is என்ன பண்ணிக்கலாம், pi RL அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? So ரெண்டுத்துக்குமே we have the same diameter of the base of the cone. ஓகேங்களா? So இதுக்கு என்ன ரேடியஸ் இருக்கோ அதே ரேடியஸ் தான் இதுக்கும் இருக்கும் இல்லையா? சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லென்த் ஸ்லாண்ட் ஹைட்டா கண்டுபிடிச்சிடலாம். வாட் இஸ் ஸ்லாண்ட் ஹைட்? ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர், தட் இஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25, தட் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ லென்த் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு கிடைச்சிருச்சு இல்லையா? நம்ம இப்ப என்ன டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம்னா we need to find the total curved surface area of toy is equal to CSA of cone plus CSA of curved surface area of hemisphere, right? So what is the curved surface area of cone? Pi RL. Curved surface area of hemisphere அப்படிங்கிறது என்னது? 2 pi r square, right? 2 pi r square. So இதுல வந்துட்டு பையும் ஆரும் காமனா இருக்கா? So பையும் ஆரும் நான் காமனா இருக்கிறத எடுத்துக்கிறேன். So L plus 2r அப்படிங்கிறது உள்ள வரப்போகுது, pi r. So பைங்கிறது நான் maybe 22/7 into what is the radius here? 3 centimeter. What is the L அப்படிங்கிற slant height is 5 plus 2 into 3. ஓகேங்களா? that is what is 2 into 3 is 6. so டைரக்டா 6 ன்னு போட்டுக்கிறேன். so எனக்கு என்ன ஆகும்? 22/7 into 3 into 11 அப்படிங்கிற மாதிரி ஆகும், ரைட்? ஓகே, சோ இதுக்கு மேல என்னால எதுவுமே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. சோ வாட் ஐ கேன் டூ இஸ் 22 2 into 11 into 3 into 11 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். 3 2s are 6, 6 into 11 is 66, 66 into 11 by 7 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சோ 6 plus 6 is 12. சோ இது இங்க போகும்போது 726/7 ன்னு ஆயிடுது. சோ தட் இஸ் 1 7 is 7. திரும்பி 0 போட்டுட்டீங்க அப்படின்னா 3 7s are 21. so 5 பேலன்ஸ் வரும். 5 பேலன்ஸ் வந்துச்சு அப்படின்னா 7 7s are 49. திரும்பி 1 பேலன்ஸ் வரும். so almost you will get around 103.71 என்னது சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இங்க உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா ₹5 வந்துட்டு 1000 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்குன்னு கொடுத்திருக்காங்க. பட் உங்களுக்கு என்ன தேவை? 103.71 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ காஸ்ட் அப்படிங்கிறது தான் யூ வாண்ட். சோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை, அவ்வளவுதான். சோ 5 into 103.71 is equal to x into 1000 அப்படிங்கிற மாதிரி வரும். x is equal to 5 into 103.71 by 1000 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சோ 5 into 103.71 அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 515. 355, right? so 518.55 அப்படிங்கிற மாதிரி வரும் by 1000 அப்படின்னு you will get it. so இதுக்கும் by 1000 போட்டீங்கன்னா so 0.518 அப்படிங்கிற மாதிரி வரும். so 0.518 rupees தான் உங்களுக்கு ஆக போகுது. புரியுதுங்களா? so இத ப்ராப்பரா நீங்க பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चनக்குள்ள போயிடலாம். the internal and external diameters of the external diameter of the hollow hemispherical vessels வந்து கொடுத்திருக்காங்க. if the cost of painting 1 centimeter square surface area is ₹1.5, find the total cost of painting the vessel all over அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? hollow hemispherical vessel அப்படின்னா எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி. ஓகேங்களா? it will be like this. ஓகேங்களா? இந்த இடம் வந்து ஹாலோவா இருக்கும். அதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா இன்டர்னல் டயாமீட்டர் அப்படின்னா இது மொத்த இந்த இன்டர்னல் டயாமீட்டர் வந்து 24 சென்டிமீட்டர் அப்படின்னா இந்த இன்டர்னல் ரேடியஸ் வந்து 12 சென்டிமீட்டரா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க? எக்ஸ்டர்னல் டயாமீட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர்னா இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க? 25 சென்டிமீட்டர்னா சோ இதுல இருந்து இது வரைக்கும் என்னவா இருக்கும்? 12.5 சென்டிமீட்டரா இருக்கும். இந்த காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்துட்டு 1.5 னா டோட்டல் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் த வெசல் ஆல் ஓவர். தட் மீன்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த வெளியில இருக்கிறத பெயிண்ட் பண்ணணும், இந்த இடத்த பெயிண்ட் பண்ணணும், அண்ட் தென் இந்த இடத்தையும் பெயிண்ட் பண்ணணும். புரியுதுங்களா? இந்த இடம் இது எல்லாமே சுத்தி எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணணும். சோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த வெளியில இருக்கிறத பெயிண்ட் பண்றதுக்கு curved surface area of the
ஹெமிஸ்பியர் அப்படிங்கிற மாதிரி நீங்க கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் இது வந்து நீங்க எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா லைக் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் வச்சு கண்டுபிடிப்பீங்க. அதே மாதிரி இதையும் நீங்க கண்டுபிடிக்கணும் இல்லையா? நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு இன்டர்னல் ரேடியஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் இதையும் எப்படி கண்டுபிடிப்பீங்க? யூ நீட் டு ஃபைண்ட் இந்த ஏரியாவும் கண்டுபிடிச்சாதான் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் கண்டுபிடிக்க முடியும். சோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? கேன் ஜஸ்ட் திங்க் அண்ட் டெல் மீ. இன்ஃபேக்ட் சாட் செக்ஷன்ல கூட நீங்க மென்ஷன் பண்ண ஃபைன். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஜஸ்ட் திங்க் இட் ஆஃப் அஸ் இப்போ ஒரு லெமனை யோசிச்சு பாருங்க. மேல ஒரு சர்க்கிள் இருக்குமா? ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். ஒரு சர்க்கிள் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஹாலோ. இதுக்கு வந்து ஒரு திக்னஸ் இருக்கு, இது வந்து ஒரு திக்னஸ் இருக்கு. சோ இங்க வந்து ஒரு சர்க்கிள் இருக்கும் அப்படின்னா நீங்க இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, அதாவது லைக் இங்க இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும், இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். கரெக்டா? இப்படி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிருக்கும், இப்படி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிருக்கும். சோ 2 சர்க்கிள் இருக்கும். அதுல உங்களுக்கு எல்லாமே தேவை கிடையாது, இவ்வளவு மட்டும் தான் தேவை. ரைட்? இந்த பார்ட் மட்டும் தான். ஜஸ்ட் இமேஜின் இந்த 3D ஃபார்ம். சோ பெரிய சர்க்கிளோடைய ஏரியா மைனஸ் சின்ன சர்க்கிளோட ஏரியாவா இருக்குமா? ஆர் பைய காமனா எடுத்துட்டு R² மைனஸ் R²ன்னு போட்டா வேலை முடிஞ்சுதா? சோ எல்லாத்துடைய ஃபார்முலாவை எழுதுறேன். தேர்ட் சர்ஃபேஸ் ஏரியா of hemisphere is 2 pi r², right? So capital external diameter குள்ளத பெரிய r ன்னு போட்டுக்கிறேன், இத சின்ன r அப்படின்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் pi into r² minus r² அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சோ ஓவராலாவே எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா we are having pi, right? So pi நான் காமனா எடுத்துக்கிட்டேன்னா 2r² plus 2r² plus r² minus r² அப்படிங்கிற மாதிரி வரும். இதுல நீங்க இப்போ உங்களோட வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணி we have to find the answer. புரியுதுங்களா? என்ன பண்ணணும்ங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். ஃபார்முலா சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்குமே if suppose நீங்க கால்குலேஷன் பார்ட்ல தப்பு பண்ணா கூட இதுக்கு எல்லாத்துக்குமே you will get the step mark. பட் அதுக்கு you should know to visualize. இது எப்படி நான் விஷுவலைஸ் பண்ணணும்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Diameter of the metallic ball. Ball naale it's a sphere. Diameter of the metallic ball 4.2 centimeter அப்படின்னா radius will be அதோட half, right? So 2.1 centimeter. What is the mass of the ball? The density of the metal. So mass density அப்படிங்கிற மாதிரி words பாத்தீங்க அப்படின்னா density உடைய formula என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா mass by volume. Again இதுவும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய formula. ஓகேங்களா? It's also important. உங்களுக்கு இதுல என்ன கேட்டு mass கேட்டிருக்காங்க. So mass is equal to density into volume. So volume of the sphere, density வந்து கொடுத்திருக்காங்க 8.9 ன்னு கொடுத்திருக்காங்க. What is the volume of the sphere formula? 4/3 pi into r cube. R cube அப்படிங்கிறது வந்து இங்க 2.1 சென்டிமீட்டர் இருக்கு. அகைன் இந்த டிப்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ 2.1 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்குன்னா அந்த 2.1 எடுத்துக்காம 21/10 எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ஈஸியரா இருக்கும் சால்வ் பண்றதுக்கு. So 8.9 into 4/3 into 22/7 into 21/10 into 21/10 into 21/10 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதுல வேற ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுதான்னு பாத்தீங்கன்னா 3யும் இதுவும் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 7. சோ 7ம் சிம்பிளிஃபை ஆகும். இந்த 10 எல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா டிவைடட் பை 1000 இட்ஸ் ஈஸி டு divide, right? Because இங்க 10ம் 4ம் கூட கேன்சல் பண்ணலாம், இதுவெல்லாம் கேன்சல் பண்ணலாம். பட் டோன்ட் டூ இட். கால்குலேஷனை சிம்பிளிஃபை பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லாமே ஜீரோஸா இருந்துச்சுன்னா அதால டிவைட் பண்றது இட்ஸ் ஈஸியர், ரைட்? சோ அதை அப்படியே வச்சுக்கணும். ஓகே, சோ இங்க என்ன இருக்கு? இந்த 8.9 கூட அப்படியே வச்சுக்கோங்க. உங்களுக்கு if it's you are getting confused அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறத எடுத்துக்கோங்க. 21² என்னதுன்னா 441. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 441 into 4 into 2 into 11 into 8.9 அப்படின்னு இந்த சைடுல இருந்து இந்த சைடு வந்திருக்கேன். 21² 441 எழுதியிருக்கேன். இந்த 4 இங்க எழுதியிருக்கேன். 22 2 into 11 எழுதியிருக்கேன். ஃபைன். 441 into 8 ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிச்சிடணும். வாட் இஸ் 441 into 8 அப்படின்னு பாத்தீங்கன்னா 400 into 8 is 3200. 40 into 8 is 320. So 3528 ன்னு வரும். So 3528 into 8.9 into 11 ன்னு வரும். Or maybe 3528 into 11 பண்ணிட்டு by 1000 அந்த மாதிரியும் நீங்க பண்ணிக்கலாம். What is 3528 into 11 எப்படி பண்ணுவீங்க? 3528 into 11 னா 38 போட்டுப்பேன். 8 plus 2 is 10. 5 plus 2 is 7. So 8. 5 plus 3 is 8. So 38,808 into
this value இருக்கு இல்லையா, அது by 38,808 into 8.9 by 1000 வரும். இதை மல்டிப்ளை பண்ணி ஃபைனலி என்ன ஆன்சர் வருதோ that is the mass. Okay, next one, the radius of the sphere is 2r, then its volume will be அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. volume of the sphere 4/3 pi r cube. அதுல இந்த radius வந்து r அப்படிங்கிறாங்க. அப்போ 4/3 pi into radius 2r cube அப்படின்னு போட்டுக்கோங்க. So 4/3 into pi into 2 cube is 8, r cube அப்படின்னு போட்டுக்கோங்க. So 8 4s are என்னது 32. So 32 pi r cube by 3. So this one is the correct answer. Okay, next one, the radius of the hemispherical balloon increases from, so I think in the question order நான் உங்களுக்கு surface area and volume முடிச்சிடுறேன் because it's bit vast, அதனால தான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். and இதுல தான் உங்களுக்கு maximum marksக்கு question இந்த examsல you can expect. ஓகேங்களா, so radius of the hemispherical balloon increases from 6 cm to 12 cm as air is being pumped into it. The ratio of the surface area of the balloon in two cases அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, so ratio of the surface area of the balloon அப்படின்னா 2 pi r square is to 2 pi r square. 2 pi into radius வந்து இங்க என்னது 6 into 6. இங்க radius என்னது 12 into 12, right? 2 pi cancel பண்ணுங்க. 6 இதுவும் cancel பண்ணா 2, 6 இதுவும் cancel பண்ணா 2. So 1:4 is the answer. It's as simple as that. ஓகேங்களா, so cancellations ratio formatல இருக்குன்னா டைரக்டா do the cancellation. ஓகேங்களா, அதாவது ஒண்ணுமே இல்ல, x is to y னா என்னது x by y ன்னு தானே அர்த்தம். so இதையும் டைரக்டா you can cancel it. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்தாலும் ரைட் ஹேண்ட் சைடுல இருந்தாலும் you can directly cancel it. These are all the basics. ஓகேங்களா, fine. so இதோட நான் உங்களுக்கு surface area and volumes வந்து நான் உங்களுக்கு இதோட ஸ்டாப் பண்றேன். now let us move on to the quadrilateral part. ஒரு 1 minute நம்ம பிரேக் எடுத்துட்டு quadrilateral சாப்டருக்கு போலாம். ஓகே, ஓகே, சோ ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் புரிஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு parallel-ஆ நீங்க அனுப்புற மெசேஜஸ்க்கெல்லாம் ரிப்ளை யூ பேக். ஓகேங்களா, I'll find some time and reply you back. மேக்ஸிமம் உங்களோட டவுட்ஸ் வந்து நான் மெசேஜஸ்லயே ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, fine. and again once again உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நம்மளோட அக்ஷயாஸ் லேர்னிங் சென்டர்ல இருந்து we have launched a course, மேக்ஸ் கால்குலேஷன் ஷார்ட்கட்ஸ்க்கான ஆன்லைன் வீடியோ கோர்ஸ். எல்லாமே ஆல்ரெடி ரெக்கார்டட் வீடியோஸா இருக்கும். எனி டைம் நீங்க அதை பாத்துக்கலாம். 6 months வேலிடிட்டி இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, உங்களோட மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மொபைல் ஆப்போடைய நேம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா it's prepare to crack. okay, I'll write it here. and உங்களுக்கு லிங்க் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட் செக்ஷன்லயே நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். and இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பாக்குறீங்கன்னா எல்லா லிங்க்ஸ்மே நான் கமெண்ட்ஸ்ல பின் பண்ணிருப்பேன். ஓகேங்களா, கமெண்ட்ல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா பின் பண்ணிருப்பேன். நம்ம இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்துலயுமே மென்ஷன் பண்ணிருப்பேன். மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பி வெரி யூஸ்ஃபுல். உங்க கால்குலேஷன் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல டவுட்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் கால் மீ ஆல்சோ இன் திஸ் நம்பர். ஓகேங்களா, அண்ட் இந்த பிரைஸ் வந்து இன்னும் லைக் எப்படி சொல்றது, இட் வில் பி ஃபார் ஃபியூ டேஸ்க்கு தான் நான் இந்த பிரைஸ் வச்சிருப்பேன். அதுக்கப்புறமா இங்கே நீங்க பாக்குறீங்க பிரைஸ் இஸ் 3500. சோ உங்களுக்கு இந்த லைவ் கிளாஸ் மெயினா அட்டென்ட் பண்றவங்களுக்கு இந்த பிரைஸ்ல நான் கொடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்மி பிரைஸ்ல எல்லாருமே இந்த ஷார்ட்கட்ஸ் கத்துக்கணும். they should improve overall in the maths அப்படிங்கறதுனாலதான் நான் இதை கொடுக்குறேன். ஸோ உங்களோட ஓவரால் கால்குலேஷன் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். இதுல என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கு எல்லாமே நீங்க என்னோட மொபைல் ஆப்ல போய் செக் பண்ணீங்கன்னா எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். செக் பண்ணிட்டு யூ கேன் பர்ச்சேஸ் இட். எனி டிஃபிகல்டிஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது இருந்ததுன்னா எனி டைம் யூ கேன் வாட்ஸ்அப் டு திஸ் நம்பர். I will reply you back. ஓகேங்களா, this is my number only. Okay, fine. There is nothing நீங்க பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. Okay, fine. So let me start the quadrilaterals and the last chapter. Okay. ஓகே, இப்போ வந்து நம்ம குவாட்ரிலேட்டரல்ஸ் பார்த்துடலாம். அந்த லாஸ்ட் சாப்டர் ஆஃப் தி செஷன். ஓகேங்களா, நமக்கு உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா இருக்க அந்த 8 சாப்டர்ஸ் வந்து நான் ஆல்ரெடி நம்மளோட சேனல்லே வீடியோ போட்டிருக்கேன். ஒரு 2 வீடியோஸ் பின்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னு இருக்கோம். அந்த வீடியோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன். நீங்க அதையும் வேணும்னா ரிவிஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். ஸோ குவாட்ரிலேட்டரல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம உங்களோட 8th ஸ்டாண்டர்ட் லெவல்ல நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ யூ நீட் சம் பேசிக்ஸ். அந்த பேசிக்ஸ் நான் ஃபர்ஸ்ட் குவிக் ரிவிஷன் கொடுத்துட்டேன். அப்புறமா நம்ம இந்த இயர் சிலபஸ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறதையும் குயிக்கா பாத்துடலாம். so that you will get some better idea. ஓகேங்களா,
ஸோ ஒரு குவாட்ரிலேட்ரல் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் அ 4-sided ஃபிகர். ஓகேங்களா, ஒரு 4 சைடு இருக்கிற ஃபிகர். அது எந்த ஷேப்ல வேணா எப்படி வேணா இருக்கலாம், பட் 4 சைடு இருக்கணும், அவ்வளவுதான். ஓகேங்களா, இட்ஸ் அ 4-sided பாலிகன் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இதை வந்து நம்ம 3 டிஃபரெண்ட் டைப்ஸா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரப்பீசியம். அடுத்தது வந்து என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கைட்டு. அடுத்தது வந்து பேரலலோகிராம். இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான. ஓகேங்களா, பேரலலோகிராம் அப்படிங்கிறது தான் இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபைன். இதுல ட்ரப்பீசியம் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் அகைன் குவாட்ரிலேட்டரல். குவாட்ரிலேட்டர்ன்றது 4 சைடு ஈக்குவலா இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைடு வந்து பேரலலா இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடி அப்படின்னு இருக்குன்னா ஏதாவது ஒரு சைடு வந்து பேரலலா இருக்கும். ஓகேங்களா, பேரலல் அப்படின்னா என்னது? பேரலல். இப்போ இது ரெண்டும் பாத்தீங்கன்னா they are not parallel. பட் பேரலல்னு எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எப்பவுமே ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதுவும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது இது ரெண்டும் லைக் எப்படி சொல்றது, சேம் லென்த்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பேரலல் ரோடு, இப்போ ஸ்ட்ரீட்டோடைய பேரலல் ரோடுன்னு சொல்றோம்னா அதுக்கு அப்படியே பேரலலா இருக்கிற ரோடுன்னு அர்த்தம். அதாவது இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி சேமா இருக்கணும். அது எவ்வளவு தூரம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போனாலும் அப்பதான் அது பேரலல். இப்போ வந்து இந்த இடத்துல ஈக்குவலா இருந்துட்டு நெக்ஸ்ட் இப்படி போயிடுச்சுன்னா these lines are not at all parallel. ஓகேங்களா, ஸோ ட்ரப்பீசியம்ல ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலலா இருக்கும். ஓகே, அடுத்தது கைட். அகைன் கைட் இஸ் அ குவாட்ரிலேட்ரல். அண்ட் கைட்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகேங்களா, இது ஏபிசிடி அப்படின்னு வச்சுக்கலாம். கைட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 டிஸ்டிங்க்ட் கான்சிக்யூட்டிவ் பேர்ஸ் ஆஃப் சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். அதாவது என்ன அர்த்தம்னா இப்போ பக்கத்துல இருக்கிற 2 சைடு ஈக்குவலா இருக்கும். இதுவும் ஈக்குவலா இருக்கும். அண்ட் இதுவும் ஈக்குவலா இருக்கும். பக்கத்துல இருக்கிற கண்டிப்பாவே சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கணும். ஏதாவது 2 பக்கத்துல இருக்கிற சைடு வந்து ஈக்குவலா இருக்கணும். அதுதான் இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே டிஃபரெண்ட் மெஷர்மெண்டா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது 5 சென்டிமீட்டர்னா இது 7 சென்டிமீட்டரா தான் இருக்கும். டிஃபரெண்ட் மெஷர்மெண்ட்ஸா இருக்கணும். அண்ட் 2 டிஸ்டிங்க்ட் கான்சிக்யூட்டிவ் சைட்ஸ் இது வந்து ஈக்குவலா இருக்கணும். அண்ட் இது வந்து இப்படியும் இருக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவலாவும் இருக்கலாம். ஓகேங்களா, 2 பக்கத்துல இருக்கிற சைடு ஈக்குவலா இருக்கும். ஆப்போசிட் சைடு ஈக்குவலா இருந்ததுன்னா அது கைட்டா இருக்கவே முடியாது. ஓகேங்களா, இதுதான் கைட் பத்தின ஒரு விஷயங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேரலலோகிராம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோடைய பேசிக் டெஃபினேஷனே என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். பேரலலோகிராம் அப்படின்னா அகெயின் இட்ஸ் அ குவாட்ரிலேட்ரல். அதுல ஆப்போசிட் சைட்ஸ் வந்துட்டு பேரலலா இருக்கும். மீனா 2 ஆப்போசிட் சைட்ஸ் இருக்கும் இல்லையா, இதுவும் ஒரு ஆப்போசிட் சைடு, இதுவும் ஒரு ஆப்போசிட் சைடு. ஸோ 2 ஆப்போசிட் சைட்ஸுமே பேரலலா இருக்கும். ஓகேங்களா, இட் ஹாஸ் சம் நம்ம ஓவராலா நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா 5 ப்ராப்பர்ட்டி ரொம்ப முக்கியமா இருக்கும். 5மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இங்க லைக் டெஃபினேஷன் சொல்லலாம், ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லலாம், ஒரு 1 or 2, பட் 5மே ப்ராப்பர்ட்டிங்கிற ரேஞ்சில் எழுதிக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, சைட்ஸ் ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டி 2 இருக்கும், ஆங்கிள்ஸ் ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டி 2 இருக்கும். அதுக்கு அடுத்தது டயகனல் ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டி வந்து 1 இருக்கும். என்னன்னு பார்ப்போம். சைடு ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அப்படிங்கிறது வந்துட்டு அதாவது ஏபி இஸ் பேரலல் டு சிடி அண்ட் ஏடி இஸ் பேரலல் டு பிசி. அதாவது ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. அடுத்தது ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவலும் கூட. ஓகேங்களா, இந்த ஆப்போசிட் சைட்ஸ் வந்து தே ஆர் ஈக்குவல். ஸோ ஏபி equal to CD and AD equal to BC. நெக்ஸ்ட் ஆங்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஆங்கிள் A equal to C and ஆங்கிள் B equal to D. ஓகேங்களா, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி. அதாவது பக்கத்துல இருக்கிற அட்ஜசன்ட்னா என்னது, பக்கத்துல இருக்கிற 2 ஆங்கிளை வந்து ஆட் பண்ணீங்கன்னா தட் இஸ் சப்ளிமெண்ட்ரி ஆர் தட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் A plus B ஆர் ஆங்கிள் A plus D ஈக்குவல் டு 180 டிகிரி ஆர் ஆங்கிள் B plus ஆங்கிள் C ஈக்குவல் டு 180 டிகிரியா இருக்கும். ஆர் ஆங்கிள் C plus ஆங்கிள் D ஈக்குவல் டு 180 டிகிரியா இருக்கும். புரியுதுங்களா? இந்த மாதிரி பக்கத்துல இருக்கிற எந்த 2 ஆங்கிளை ஆட் பண்ணாலும் அதோட சம் வந்து 180 டிகிரியா இருக்கும்.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் டயக்னல் அப்படிங்கிறது என்னது? டயக்னல் அப்படிங்கிறது ரெண்டு நான் கான்சிக்யூட்டிவ் வெர்டிசஸ் ஜாயின் பண்றது தான் நம்ம டயக்னல் அப்படின்னு சொல்லுவோம். நான் கான்சிக்யூட்டிவ் வெர்டெக்ஸ் அப்படின்னா என்னது? இப்போ குவாட்ரிலேட்டரல் அப்படின்றதுன்னா இது வெர்டெக்ஸ், திஸ் இஸ் ஆல்சோ வெர்டெக்ஸ், இதுவும் வெர்டெக்ஸ், இதுவும் வெர்டெக்ஸ். ஓகேங்களா. இந்த வெர்டெக்ஸ்க்கு பக்கத்துல இருக்கிற வெர்டெக்ஸ் வந்து கான்சிக்யூட்டிவ் வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஏ, இது பி, இது சி, டின்னு வச்சுக்கோங்களேன். ஏக்கு பக்கத்துல இருக்கிற வெர்டெக்ஸ் எதெல்லாம்னா டியும் பியும், they are called as consecutive vertex. நான் கான்சிக்யூட்டிவ் வெர்டெக்ஸ் அப்படின்னா பக்கத்துல இல்லாத வெர்டெக்ஸ். சோ பக்கத்துல இல்லாத வெர்டெக்ஸ்னா இதுவும். சோ இதுவும் அதோட பக்கத்துல இல்லாத வெர்டெக்ஸையும் ஜாயின் பண்ற லைன் பேரை தான் நம்ம டயக்னல்னு சொல்லுவோம். அதே மாதிரி பிக்கு பக்கத்துல இல்லாத வெர்டெக்ஸ் அப்படின்னா டி தான். சோ இந்த ஒரு 4 சைடட் குவாட்ரிலேட்டரலுக்கு எப்பவுமே ரெண்டே டயக்னல் தான் வரும். ரெண்டு தான் இந்த மாதிரி நான் கான்சிக்யூட்டிவ் வெர்டெக்ஸ் ஜாயின் பண்ற லைன் தான் டயக்னல். ரெண்டு டயக்னல் தான் வரும். ஓகேங்களா. சோ இந்த டயக்னல் பத்தி ஃபர்ஸ்ட் டயக்னல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. டயக்னல் பத்தி we have properties. என்னதுன்னா diagonals of the parallelogram வந்துட்டு bisect each other. bisect அப்படின்னா என்னது? bisect அப்படிங்கிற மீனிங் தெரியுமா? bisect அப்படின்னா என்னதுன்னா divides into two equal half. bisect அப்படின்னா என்னதுன்னா 2 equal half-ஆ டிவைட் பண்ணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு லைன் இருக்குன்னா அந்த லைனை ஒரு லைன் வந்து கட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கட் பண்ற பாயிண்ட்ல இருந்து அது 2 equal half-ஆ டிவைட் பண்ணும். அதுதான் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் bisect அப்படின்னா intersect அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க. intersect கிடையாது. ஓகேங்களா. bisect உடைய ப்ராப்பர் மீனிங் என்னதுன்னா it divides into 2 equal half. ஓகே. சோ அது அந்த லைன் கட் ஆகுற ஒரு intersect ஆகுற ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த பாயிண்ட்ல இருந்து ஈக்குவல் ஹாஃபா டிவைட் பண்ணும். சோ டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்னா அந்த டயகனல் ரெண்டும் ஒரு இடத்துல கட் ஆகிக்கும் இல்ல, இன்டர்செக்ட் ஆகிக்கும் இல்லையா, அந்த பாயிண்ட்ல இருந்து ரெண்டு டயகனலுமே ரெண்டுமே they divided into 2 equal half. அதுதான் பைசெக்ட் ஈச் அதர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏசிங்கிற டயகனலை பிடிங்கிற டயகனல் கட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஏசி 2 ஈக்குவல் ஹாஃபா மாறிடும். ஸோ ஓஏ ஈக்குவல் டு ஓசி. அதே மாதிரி பிடிங்கிற டயகனலை ஏசிங்கிற டயகனல் வந்து பைசெக்ட் பண்ணும்போது இட் கெட்ஸ் டிவைடட் இன்டு 2 ஈக்குவல் ஹாஃப். ஸோ ஓபி ஈக்குவல் டு ஓடியா மாறிடும். ஓகேங்களா. அண்ட் சாரி கைஸ், இட்ஸ் ஆல்மோஸ்ட் 1.5 hours கிட்ட ஆகிது. இன்னொரு ஒரு 5 to 10 minutesக்குள்ள நான் முடிக்க ட்ரை பண்றேன். ஓகேங்களா. அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் த பிகாஸ் இதுக்கும் மேல ஃபாஸ்டாகவும் முடிக்க முடியல. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ரிவிஷனாகவும் போயிட்டு இருக்கேன் நம்புறேன். இஃப் உங்களோட தாட் ப்ராசஸ் என்ன, இஃப் இட்ஸ் யூஸ்ஃபுல் ஆர் நாட் அப்படிங்கறத லைவ் செஷன்லயும் சாட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிடுங்க. so that will be a big boost for me too, right? so diagonals bisect each other அப்படினா this is the meaning. so இந்த 5 ப்ராப்பர்ட்டியுமே நமக்கு parallelogramக்கு வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் டைப் ஆஃப் parallelogram வந்து நமக்கு இருக்கு. என்ன இருக்கு? ஸ்பெஷல் டைப் ஆஃப் parallelogram. இதெல்லாமே ஒரு பேசிக்ஸ் தான். நீங்க உங்களோட 8th ஸ்டாண்டர்ட் லெவல்ல படிச்சதை தான் நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் parallelogram என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா rhombus, அடுத்தது வந்துட்டு ரெக்டாங்கிள், அண்ட் அடுத்தது வந்து என்னதுன்னா ஸ்கொயர். இதெல்லாம் தான் ஸ்பெஷல் டைப் ஆஃப் parallelogram அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த ராம்பஸ் அப்படிங்கிறதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 ப்ராப்பர்ட்டி ஆஃப் parallelogram இதுக்கு கண்டிப்பாவே அப்ளை ஆகும். 5 ப்ராப்பர்ட்டி என்னது? ஆப்போசிட் சைட்ஸ் parallel, ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல், ஆப்போசிட் adjacent angles or supplementary, and diagonals bisect each other. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ராம்பஸ்க்கு வந்து கண்டிப்பா அப்ளை ஆகும். பிகாஸ் இது ஸ்பெஷல் டைப் ஆஃப் parallelogram. ஓகேங்களா. அதை தாண்டி அதாவது 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் parallelogram இதுக்கு அப்ளை ஆகும். பிளஸ் இதுக்கு வந்து சில யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அந்த யூனிக் ப்ராப்பர்ட்டி என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா. எல்லா சைடுமே வந்து இங்க ஈக்குவலா இருக்கும். அதாவது ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல்ங்கிறது parallelogramல. சோ இங்க இப்போ ஆல் சைடு ஆர் ஈக்குவலா இருக்கும்போது ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் தானே, புரியுதுங்க இல்லையா. சோ ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் இங்க வந்துட்டு diagonals bisect each other at 90 degree. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். diagonals bisect each other at 90 degree. ஓகேங்களா. bisect each other at 90 degree. diagonals are எப்படி சொல்றது, bisect each other perpendicularly. எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். that means அவங்க bisect ஆகிற பாயிண்ட்ல they form an angle of 90 degree. ஓகேங்களா. அதுதான் இட்ஸ் as simple as that. ஓகே. பட் இது வந்து parallelogramக்கான ப்ராப்பர்ட்டி கிடையாது, ராம்பஸ்க்கான ப்ராப்பர்ட்டி. அடுத்தது ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் அகைன் இட்ஸ் அ parallelogram. அதாவது parallelogramல இருக்கிற 5 ப்ராப்பர்ட்டியும் இதுக்கு அப்ளை ஆகும். ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவல், ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல், எல்லா ப்ராப்பர்ட்டியும் அப்ளை ஆகும். அண்ட் இதுக்கான யூனிக் ப்ராப்பர்ட்டி என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஆங்கிளும் 90 டிகிரி. ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் டு 90 டிகிரி. அது வந்து இதுல யூனிக்கான ப்ராப்பர்ட்டி. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா டயகனல்ஸ் வந்து ஈக்குவல்
ஈக்குவலா இருக்கும். இது வரைக்கும் டயகனல்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிற கண்டென்ட்டே இருந்திருக்காது. டயகனல்ஸ் ரெண்டும் ஈக்குவலா பைசெக்ட் பண்ணிப்பாங்கன்னு தான் இருந்திருக்கும். இதே பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்னு தான் இருந்திருக்குமே தவிர டயகனல்ஸ் ரெண்டும் ஈக்குவல் அப்படிங்கிற விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எப்படி சொல்றது, இந்த ரெக்டாங்கிள் தான் வரும். அதாவது இதோடைய யூனிக் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது வந்து ஸ்கொயர். ஸ்கொயர் இஸ் ஆல்சோ எ ஸ்பெஷல் டைப் ஆஃப் parallelogram. அதாவது 5 ப்ராப்பர்ட்டி ஆஃப் parallelogramமும் இதுக்கு அப்ளை ஆகும். அதை தாண்டி இதுல இருக்கிற யூனிக் ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா ராம்பஸ் உடைய யூனிக் ப்ராப்பர்ட்டி பிளஸ் ரெக்டாங்கிள் உடைய யூனிக் ப்ராப்பர்ட்டி எல்லாமே இதுக்கு வரும். அதாவது இதுல எல்லா சைடும் ஈக்குவலா இருக்கும். டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் அட் 90 டிகிரியும் இங்க நடக்கும். ஓகேங்களா? அடுத்தது எல்லா ஆங்கிளும் 90 டிகிரியா இருக்கும். அப்புறம் டயகனல்ஸும் எல்லாமே ஈக்குவலா இருக்கும். ஸோ டோட்டலா 4 யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ராம்பஸ்ல இருக்கிறதையும் சேர்த்துக்கணும், ரெக்டாங்கிள் இருக்கிறதையும் சேர்த்துக்கணும். ஸோ டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் அட் 90 டிகிரி எந்த குவாட்ரிலேட்டரலுக்கு அப்படின்னு கேட்கறாங்கன்னா which quadrilateral is that? rhombus and square. ஓகேங்களா? டயகனல்ஸ் ஆர் ஈக்குவல் ஃபார் which quadrilateral னு கேக்குறாங்கன்னா ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்கொயர். இதெல்லாமே உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட் லெவல்ல அகைன் சொல்றேன், படிச்சதான் ஜஸ்ட் ரிவைசிங். பட் இந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தரவா தெரியணும். ஓகேங்களா? இது எப்படி மேம் எனக்கு இந்த இயருக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா prove that this quadrilateral is a rhombus அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லலாம். prove that this is a this அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு இதை ராம்பஸா ப்ரூவ் பண்ண சொல்றாங்க, ஒரு இதை ரெக்டாங்கிளா ப்ரூவ் பண்ண சொல்றாங்க, ஒரு இதை ஸ்கொயரா ப்ரூவ் பண்ண சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ should prove that it is a parallelogram. ஃபர்ஸ்ட் parallelogram அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது இதோட யூனிக் ப்ராப்பர்ட்டில ஏதாவது ஒண்ணு நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சது. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் parallelogram அப்படிங்கறத எப்படி ப்ரூவ் பண்ணணும்ங்கறத நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். பிகாஸ் we have some theorems. அது வந்து நம்ம இந்த இயர் சிலபஸ்ல இருந்து வருது. அது என்னங்கிறத பார்ப்போம். ஃபைன். இவ்வளவு நேரம் நீங்க பார்த்ததுமே இந்த இயர் சிலபஸ்ல இருக்கு. ஒரு குவிக் தியரி பார்ட்டா உங்களோட புக்ல கொடுத்திருப்பாங்க. பட் இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைன். நெக்ஸ்ட் தியரம் 1 என்னது அப்படின்னா diagonal of a parallelogram divides it into two congruent triangles அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஒரு parallelogram இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல two congruent triangles அப்படின்னா அதாவது இந்த ABC ட்ரையாங்கிளும் ட்ரையாங்கிள் ஏபிசியும் ட்ரையாங்கிள் ஏடிசியும் கான்குருவண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கான்குருவன்ட்னா என்னது? அதோட அந்த 2 ட்ரையாங்கிளோட எல்லா சைடும் ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி அதோட கான்சிக்யூட்டிவ் எல்லா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எப்படி சொல்றது, இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும், இந்த ஆங்கிளும் வந்து ஈக்குவலா இருக்கும், சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எல்லாம் ஈக்குவலா இருக்கும். இது உங்க ட்ரையாங்கிள் சாப்டர்லயே படிச்சிருப்பீங்க, ரைட்? அடுத்தது parallelogramல ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், தட் we know. அது ஒரு parallelogram அப்படின்னு சொல்லிட்டாலே நீங்க அதுல இருந்து ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பாவே நீங்க எடுத்துக்கலாம். இட்ஸ் அ தியரம். இது இந்த எல்லா தியரமுக்குமே அதுல சில தியரம்ஸ்க்கு கண்டிப்பாவே ப்ரூஃப் கொடுத்திருப்பாங்க. அந்த ப்ரூஃப் எல்லாம் நீங்க உங்க புக்ல ரெஃபர் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் அந்த ப்ரூஃபை கூட ஒரு 3 மார்க் கொஸ்டினாவோ 2 மார்க் கொஸ்டினாவோ கேட்கலாம். ஓகேங்களா? தியரம்னாலே இட் நீட்ஸ் ப்ரூஃப். ஸோ ப்ரூஃப்ஸ் உங்களோட புக்ல இருக்கிறதுக்கெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது, if each pair of opposite sides are quadrilateral is equal, then it is a parallelogram அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த குவாட்ரிலேட்டரல்ல 2 பேர் ஆஃப் ஆப்போசிட் சைடும் நீங்க ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து லைக் என்ன சொல்றது, parallelogram அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து என்ன சொல்லலாம், ஏபி ஈக்குவல் டு சிடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களால ஏதோ ஒரு ஃபார்ம்ல ப்ரூவ் பண்ண முடியுது. அண்ட் ஏடி ஈக்குவல் டு பிசி அப்படின்னு உங்களால ப்ரூவ் பண்ண முடியுதுன்னா இதை parallelogramனு நீங்க சொல்லிக்கலாம். ஓகேவா? அடுத்தது, இந்த parallelogramல ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதே மாதிரி ஒரு குவாட்ரிலேட்டரல்ல ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா நீங்க அதை parallelogramனு சொல்லிக்கலாம். சோ இதோட கான்வர்ஸ் தியரம் தான் இது, இதோட கான்வர்ஸ் தியரம் தான் இது. அடுத்தது, diagonals of the parallelogram bisect each other, அது we all know. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா ஒரு குவாட்ரிலேட்டரல்னு கொடுத்துட்டு அதுல லைக் எப்படி சொல்றது, இந்த ஏஓ ஈக்குவல் டு பிஓ அந்த மாதிரி உள்ள இருக்கிற diagonals bisect each other அப்படிங்கறத உங்களால ப்ரூவ் பண்ண முடியுது அவர் கொடுத்திருக்காங்க அப்படின்னா that is a parallelogramனு உங்களால சொல்ல முடியும். ஓகேங்களா? சோ parallelogram உடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டோம். அடுத்தது வந்துட்டு எப்பப்பெல்லாம் ஒரு குவாட்ரிலேட்டரல், நார்மலா குவாட்ரிலேட்டரல்னு கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க parallelogramனு எடுக்க முடியாது இல்லையா? பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் a four-sided figure. அதுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரூவ் ஆச்சுன்னா நம்ம அதை parallelogramனு சொல்லலாம். எதெல்லாம்னா ஆப்போசிட் 2 பேர் ஆஃப் ஆப்போசிட் சைடு ஈக்குவலா இருந்ததுன்னா நம்ம அதை parallel அப்படின்னு சொல்லிக்கலாம். அது மாதிரி 2 பேர் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவலா இருக்குன்னாலும்
ரெண்டு பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்குனாலும் அதை parallelogram சொல்லிக்கலாம் if it's a quadrilateral இருந்ததுன்னா. அண்ட் diagonals bisect each other இருந்தாலும் நம்ம அதை parallelogram அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா, ஃபைன். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின், ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் பார்த்தலாம். ரிமைனிங் யூ ஜஸ்ட் ஹாவ் the basic ideas which you try to prove. ஓகேங்களா, show that the bisectors of the angles of the parallelogram form a rectangle. that means அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த PQRS அப்படிங்கறத அவங்க ரெக்டாங்கிள் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் show that the bisectors of the angles of the parallelogram. that means ABCD வந்து அவங்க parallelogram அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, என்ன கொடுத்திருக்காங்க, ABCD வந்துட்டு இட்ஸ் a parallelogram அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க. ஃபைன். இப்போ நம்ம PQRS is a rectangle னு ப்ரூவ் பண்ணோம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பவுமே என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் PQRS ஒரு parallelogram னு ப்ரூவ் பண்ணணும். பிகாஸ் ரெக்டாங்கிள் இஸ் a ஸ்பெஷல் டைப் ஆஃப் parallelogram. ஸோ இந்த குட்டி இது ஒரு parallelogram அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு அடுத்தது மேபி ஏதாவது ரெக்டாங்கிளோட யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்னது, அதோட எல்லா ஆங்கிள்ஸும் 90 டிகிரியா இருக்கும் அண்ட் டயகனல்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா, டயகனல்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல வரும், ரைட். ஸோ இது வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஆக்சுவலி எது வேணாலும் ப்ரூவ் பண்ணலாம். மேபி ஐ ட்ரை parallelogram ப்ரூவ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஆங்கிள் 90 டிகிரியா இருக்கு அந்த மாதிரி I'll try to prove. fine. ஓகே, இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா bisectors of angles of the parallelogram form a rectangle அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஓகே, so let me take, நான் இப்ப என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே fine. so the bisectors of the angles of the rectangle. okay, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா it's a parallelogram அப்படின்னு கொடுத்திருக்காங்களா. சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா angle A plus angle D வந்து 180 டிகிரின்னு சொல்லலாமா, ஏன்னா adjacent angles are supplementary. அதாவது உங்களோட quadrilateral சாப்டரா இருக்கட்டும், lines and angles சாப்டரா இருக்கட்டும், or triangles சாப்டரா இருக்கட்டும், ஒவ்வொரு இதுவுமே எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கான ரீசன்ஸை கண்டிப்பா பிராக்கெட்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்கணும். that is very very important. ஓகேங்களா, so adjacent angles are supplementary அப்படிங்கறத கண்டிப்பாவே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா, சோ ஆங்கிள் A plus angle D equal to 180 டிகிரி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து ஓவராலாவே மல்டிப்ளை வித் ஹாஃப். ஒரு இது வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல இருக்கு. ஈக்குவேஷன் ஃபார்மேட் அப்படின்னா அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நான் என்ன விஷயத்த பண்றனோ அதே தான் நான் ரைட் ஹேண்ட் சைட்லயும் பண்ணணும். we should பேலன்ஸ் பண்ணி பண்ணணும். இன்ஃபேக்ட் இந்த லீனியர் ஈக்குவேஷன் 1 வேரியபிள்ல 8th ஸ்டாண்டர்ட் லெவல்லே படிச்சிருப்பீங்க. பேலன்ஸ் பண்ணி பண்ணணும். ஸோ மல்டிப்ளைங் பை ஹாஃப் ஆன் போத் சைட்ஸ். அப்போ என்ன ஆகும் எனக்கு, அதாவது half of angle A plus half of angle D equal to 180 டிகிரி அப்படின்னு ஆகும். ஸோ half of angle A நான் இந்த ஆங்கிள் எடுத்துக்கிறேன், அதாவது ஆங்கிள் DAS எடுத்துக்கிறேன். ஆங்கிள் DAS plus angle SDA, angle SGA is equal to 180 degree by 2, that is equal to 90 degree அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதாவது இந்த ஆங்கிளும் 90 டிகிரின்னு எடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா I am taking triangle ADS. இப்போ நான் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்க போறேன். இந்த ட்ரையாங்கிள்ல இந்த ஆங்கிளும் 90 டிகிரி, இதோட சம்மும் 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா அப்ப இந்த ஆங்கிளை கண்டுபிடிச்சிடலாமா யூசிங் வாட், ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரையாங்கிள். அதாவது ஆங்கிள் DAS பிளஸ் ஆங்கிள் SGA பிளஸ் ஆங்கிள் DSA வந்து 180 டிகிரியா இருக்குமா. ரீசன் என்னது, ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரையாங்கிள். அதாவது சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் என்னது 180 டிகிரி அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி we know, right? ஸோ இதை வச்சு இது ரெண்டுத்தோடைய சம் வந்து 90 டிகிரி அப்படின்னா ஆங்கிள் DSA வந்து என்னவா தான் இருக்கும், 180 டிகிரியா இருக்கும். ஸோ ஆங்கிள் DSA இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த ஆங்கிள் DSA இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 90 டிகிரி. ஸோ 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஆங்கிள் வந்துட்டு இப்போ நான் 90 டிகிரி அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ இது 90 டிகிரியா இருக்கு அப்படின்னா இதுவும் 90 டிகிரியா இருக்குமா, ஏன்னா வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், ரைட்? ஏன் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னா இந்த AP லைனும் இந்த DR லைனும் they intersect each other, therefore angle என்ன சொல்லலாம், PSR is equal to 90 degree. ஏன்னா vertically opposite angle, இதுவும் equal because they are vertically opposite angles. எந்த lines அப்படின்னா DRும் APயும் they intersect each other. so vertically opposite angle இருக்கிறதுனால இது வந்து என்னது நமக்கு ஈக்குவலா இருக்கு அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஓகே, ஸோ இந்த ஒன் ஆஃப் த ஆங்கிள் வந்துட்டு இது வந்து இப்போ இதுல ஒன் ஆஃப் த ஆங்கிள் நான் 90 டிகிரி அப்படிங்கிறத நான் இப்போ ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னோட வேலை என்னவா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு parallelogram-ங்கிறத நான் இப்போ ப்ரூவ் பண்ணிட்டனால எனக்கு வேலை முடிஞ்சுது. எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா, இதே மெத்தட்லயே பாத்தீங்க அப்படின்னா, லைக் இதே சேம் மெத்தட்ல இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் 180 டிகிரியா இருக்கும், அப்ப இந்த ஆங்கிளும் 90 டிகிரி, ஸோ இந்த ஆங்கிளும் 90 டிகிரின்னு உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? ரைட் தானே, புரியுது இல்லையா? அதாவது இதே மெத்தட்ல இப்ப நான் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன்னா, இது ரெண்டுத்தோடைய சம் வந்து 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா இது 90 டிகிரி. ஸோ சிமிலர்லி ஐ கேன் சிமிலர்லின்னு எழுதினாலே போதும். ஓகேங்களா, சிமிலர்லி ஐ கேன் ப்ரூவ் ஆங்கிள் PQR is equal to 90 டிகிரி. ஸோ இது வந்து ஒரு குவாட்ரிலேட்டரல். குவாட்ரிலேட்டரல்ல ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் அப்படின்னா அந்த ஆங்கிள் பேர் என்னது? அந்த ஃபிகர் பேர் என்னது? தட் இஸ் கால்ட் as a what? parallelogram அப்படின்னு ஒரு தியரமே படிச்சோம் இல்லையா, ஒரு ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் த குவாட்ரிலேட்டரல். ஸோ இது வந்து இட்ஸ் a four sided ஃபிகர், பார்த்தாலே தெரியுது. ஸோ இட்ஸ் a quadrilateral. ஸோ ஒரு குவாட்ரிலேட்டரல்ல ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அது என்னன்னு சொல்லலாம்? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்குன்னா PQRS வந்து parallelogramனு சொல்லிக்கலாம். ஸோ PQRS வந்து ஒரு parallelogram அண்ட் அதுல இல்லை இப்போ இது ரெண்டும் 90 டிகிரியா இருக்கு அப்படின்னா குவாட்ரிலேட்டரலுடைய ஆங்கிள்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி என்னது? எல்லா இன்டீரியர் ஆங்கிள்ஸும் 360 டிகிரியா இருக்கும். ஆர்எல்ஸ் இது ஆப்போசிட், இது ரெண்டும் 90 டிகிரியா இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க இது parallelogram ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஸோ அட்ஜசன்ட் ஆங்கிளோடைய சம் வந்து 180 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணா எடுத்துக்கிட்டா கூட இது 90 டிகிரியா இருக்கும். ஸோ எல்லா இதுவுமே 90 டிகிரியாவும் இருக்கு. ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ டெஃபினெட்லி PQRS இஸ் a rectangle அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் இப்போ வாயால சொல்றது எல்லாமே எழுதிக்கோங்க. ஓகேங்களா, எழுதி யூ கேன் ப்ரூவ் இட். ஓகே, இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே, நீங்க எப்படி ப்ரூவ் பண்றீங்கிறது உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சதை வச்சுதான் நீங்க ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் அதை தாண்டி பர்டிகுலரா இந்த உங்களுக்கு குவாட்ரிலேட்டரல்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ட்ரையாங்கிள்ஸ் உடைய கான்செப்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ற மாதிரியும் இருக்கும். ரெண்டு ட்ரையாங்கிள் கான்க்ரூவன்ட் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணி அதெல்லாம் ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு parallelogram-ல ஒரு டயகனல் வந்து ரெண்டு கான்க்ரூவன்ட் ட்ரையாங்கிளா டிவைட் பண்ணும் அப்படிங்கிறது இட்ஸ் ஆல்ரெடி ப்ரூவன். ஸோ அந்த ப்ரூஃப் இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் இட். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கறத ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் மிட் பாயிண்ட் தியரம். மிட் பாயிண்ட் தியரம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இதுல ப்ரூஃபே கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதுவும் கேட்கலாம், கான்வர்ஸ் ஆஃப் மிட் பாயிண்ட் தியரமும் கேட்கலாம். ஸோ ரெண்டுத்துடைய ப்ரூஃபும் நான் குவிக்கா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபைன். ஸோ த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த டூ சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் parallel to the third side அப்படின்னு இருக்கு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த டூ, அதாவது ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னா அதுல வந்துட்டு இப்போ ட்ரையாங்கிள்ல ரெண்டு சைட்ல இப்போ இதோட மிட் பாயிண்ட் இது, இதோட மிட் பாயிண்ட் இது. மிட் பாயிண்ட் இதுன்னா இது என்னது? இதோட இதுவும் ஈக்குவல்னு அர்த்தம். அதே மாதிரி இதுவும் ஈக்குவல்னு அர்த்தம். அந்த மாதிரி ரெண்டு மிட் பாயிண்ட் இருக்கு அப்படின்னா அந்த மிட் பாயிண்ட் ஜாயின் பண்ற லைன் வந்துட்டு இட் வில் பி parallel to the third side அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இது மிட் பாயிண்ட், இங்க இது மிட் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் ஜாயின் பண்ற லைன் இஸ் parallel to the third side. நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ இங்க இது மிட் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க, இதுவும் ஜாயின் பண்ற லைன் இஸ் parallel to the third side. ஸோ ஏதாவது ரெண்டு சைட்ல இருக்கிற மிட் பாயிண்ட் ஜாயின் பண்ற லைன் வந்து இட் வில் பி parallel to the third side. அண்ட் இந்த இது இருக்கு இல்லையா, இந்த EF அப்படிங்கிறது இட் வில் பி half of BC. இந்த EF அப்படிங்கிறது இட் வில் பி equal to half of BC. இது எல்லாமே எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். கொடுத்துருக்கிறத எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் பண்ணிக்கணும். என்னன்னா, இந்த சீல இருந்து நம்ம வந்துட்டு ஒரு இந்த சீல இருந்து அப்படின்னு நம்ம ஒரு லைன் செக்மெண்ட் வந்து வரையணும். இந்த எப்படி சொல்றது, இந்த ஏபி இந்த ஏபிங்கிற ட்ரையாங்கிள் லைன் இந்த ஒரு ஒன் சைட் ஆஃப் த இதுக்கு பேரலா நம்ம ஒரு லைனை வரைஞ்சுக்கணும். அண்ட் இந்த EF எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த இடத்துல ஜாயின் பண்ற மாதிரி மார்க் பண்ணிட்டு இதை Dன்னு மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ இதை தான் நம்ம பண்ண போறோம். நெக்ஸ்ட் எப்படி ப்ரூவ் பண்ணுவோம்னா, ஏபி இஸ் parallel to CD அப்படிங்கிறது வந்து நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து நம்ம சொல்ல முடியும். பிகாஸ் நான் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே தெளிவாக சொல்லியிருக்கேன் இது parallelனு. ஸோ இது parallel அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஏபி இதுவும் parallelனா அதோட ஒன் ஆஃப் த பார்ட் தான் வந்து என்னது, இந்த பி. ஸோ இந்த பியும் சிடியும் வந்து நமக்கு parallel-ஆ இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆங்கிள் AEF. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஆங்கிள் AEF-உம் ஆங்கிள் CDF-உம் வந்துட்டு ஈக்குவல். அதாவது இது ரெண்டும் parallel லைன். இதை டிரான்ஸ்வர்சல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல்னு உங்களால சொல்ல முடியுமா? parallel லைன்ஸ்குள்ள எல்லா கான்செப்டையும் கூட யூஸ் பண்ணிக்கணும். ஒரு parallel லைன்ஸ் இருக்குன்னா டிரான்ஸ்வர்சல் கட் ஆகுதுன்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்லாம் வரும் இல்லையா, ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா, இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கும் போது இந்த ஹாஃபும் லைக் ஓகேங்களா,
அதாவது இந்த ஆங்கிளும் ஈக்குவல். அடுத்தது இதுவும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அப்புறம் ஏஎஃப்பும் சிஎஃப்பும் ஈக்குவல் பிகாஸ் இட்ஸ் அ மிட் பாயிண்ட். ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் ட்ரிபிள் எஸ் ஆக்சியம் படி இது ரெண்டு கான்க்ருவன்ட் அப்படின்னு ஆயிடுமா? ஸோ கான்க்ருவன்ட் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா இதுல இருந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா EA. வாட் இஸ் EA? இந்த EA is equal to BC அப்படின்னு எடுத்துக்கிறோம். பட் இந்த EA வந்து BEக்கு ஈக்குவலா? பிகாஸ் they are mid point. ஸோ இது ரெண்டும் நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம்? ஈக்குவல் அப்படிங்கறத நம்ம இப்ப ப்ரூவ் பண்ணிடுறோம். ஸோ ஒரு பேர் ஆஃப் ஆப்போசிட் சைடு வந்து ஈக்குவலாகவும் இருக்கு பேரலாவும் இருக்கு அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஒரு பேரலோகிராம் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு பேரலோகிராம்னா அதோட ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் பேரலோகிராம் வந்து ஈக்குவலா இருக்கும். தட் இஸ் என்ன சொல்லலாம், ED இஸ் பேரலல் டு BCயா இருக்கும். அது மாதிரி EF இது பேரலல் அப்படின்னா அதோட ஒரு பார்ட் இதுவும் வந்து பேரலா இருக்கும் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இதுவும் பேரலல். ஸோ நம்ம இதுல இருந்து என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த மிட் பாயிண்ட் தியரம்? நம்ம மிட் பாயிண்ட் தியரம் வந்து நம்ம இதுல இருந்து ப்ரூவ் பண்ணிக்கலாம். மிட் பாயிண்ட் தியரம் அதுதானே. வாட் இஸ் மிட் பாயிண்ட் தியரம்? இது ரெண்டும் மிட் பாயிண்டா இருக்குன்னா இதுவும் பேரலல். ஸோ இதுவும் பேரலல் அப்படிங்கறத இதை வச்சு ப்ரூவ் பண்ணிட்டோம். தட்ஸ் இட். ஓகேங்களா? அண்ட் திஸ் நெக்ஸ்ட் ஒன் என்னதுன்னு பாத்தீங்கன்னா கான்வர்ஸ் ஆஃப் மிட் பாயிண்ட் தியரம். ஸோ கான்வர்ஸ் ஆஃப் மிட் பாயிண்ட் தியரம் அப்படிங்கிறது இதுதான். ஸோ கான்வர்ஸ் ஆஃப் மிட் பாயிண்ட் தியரம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இப்போ ஒரு லைன் டிரான், அதாவது ஒரு சைட்ல ஒரு ட்ரையாங்கிள்ல ஒரு சைடு ஆஃப் த மிட் பாயிண்ட், ஒரு சைட்ல இந்த பாயிண்ட் வந்து மிட் பாயிண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மிட் பாயிண்ட் இருக்கு. அண்ட் இந்த லைன் இந்த EF வந்து இதுக்கு பேரலல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னொரு சைடுல அது போய் மீட் ஆகும் இல்லையா, அந்த பாயிண்ட் வந்து இன்னொரு சைடுக்கு மிட் பாயிண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? மிட் பாயிண்ட் தியரம் உடைய கான்வர்ஸ் என்னதுன்னா ஒன் சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள்ல வந்து ஒரு பாயிண்ட் வந்து மிட் பாயிண்டா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த லைன் வந்து இருக்கு இல்லையா, அந்த லைன் வந்து இன்னொரு சைடுக்கு பேரலா இருக்கு அப்படின்னா அது மீட் ஆகிற இன்னொரு இடத்துல போய் மீட் ஆகல அந்த இதை வந்து பைசெக்ட் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. பைசெக்ட் பண்ணுதுன்னு மீன்ஸ் வாட்? அதர் சைட்ல இது மிட் பாயிண்டா ஆயிடும் அப்படிங்கிறது தான் அதோடைய கான்வர்ஸ். அண்ட் இந்த பர்டிகுலர் தியரமே எக்ஸாக்டா படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் இதோட ப்ரூஃபும் பாத்தீங்கன்னா போன ப்ரூஃப் மாதிரி தான். அதே மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவீங்க. இட்ஸ் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி ப்ரூஃப் தான் வரும். இஃப் யூ வாண்ட் இதை அப்படியே செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபைன். ஓகே. அண்ட் இதை பேஸ் பண்ணி நான் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நான் எடுத்திருக்கேன். நம்ம அதை மட்டும் குவிக்கா நம்ம சால்வ் பண்ணிட்டு இந்த செஷனை முடிச்சிடலாம். ஓகே. ஸோ ABCD இஸ் ரெக்டாங்கிள் அப்படின்னு இருக்கு. PQRS வந்து இதோட மிட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ AB அண்ட் BC அப்புறம் CDDA இது எல்லாமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ABCD இஸ் ரெக்டாங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை PQRS மிட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இந்த PQRS வந்து ராம்பஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், PQRS வந்து ராம்பஸ் அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இட் ஷுட் பி எ பேரலோகிராம்னு ப்ரூவ் பண்ணிட்டு இதுல எல்லா சைடும் ஈக்குவல்ங்கிறத ப்ரூவ் பண்ணணும். இப்போ வந்து எழுதாம ஜஸ்ட் உங்களுக்கு வாயால சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் இது பேரலோகிராம்னு நீங்க ப்ரூவ் பண்ணணும்னா இந்த சைடும் பேரலல்னு ப்ரூவ் பண்ணணும். கரெக்டா? ஃபைன். இப்போ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது அதாவது ஒவ்வொரு இந்த பேரலோகிராம்ல எல்லாமே மிட் பாயிண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ லெட் மீ டேக் இந்த ட்ரையாங்கிள், அதாவது ட்ரையாங்கிள் ADCA எடுத்துக்கிறேன். ADCA எடுக்கும்போது இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் இது மிட் பாயிண்டா இருக்கா? ஸோ இது ரெண்டும் மிட் பாயிண்டா இருக்குன்னா இந்த SR இஸ் பேரலல் டு ACயா இருக்குமா? ரைட். அடுத்தது இப்போ இந்த ட்ரையாங்கிள் ABC எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன்னா அகைன் PQ இஸ் a மிட் பாயிண்ட் ஆஃப் தீஸ் டூ சைட்ஸ். ஸோ இந்த சைடு வந்துட்டு இன்னொரு சைடுக்கு பேரலா இருக்குமா? ஸோ PQ இஸ் பேரலல் டு AC. இது 1 இது 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா அதாவது ரெண்டு லைன்ஸுமே ஒரு லைனுக்கு பேரலா இருக்குன்னா அந்த ரெண்டு லைனும் பேரலா இருக்குமா? இது லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ்ல படிச்சிருக்கீங்க இல்லையா? ரைட். ஸோ SR இஸ் பேரலல் டு PQ அப்படிங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணியாச்சு. ரைட். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அதே மாதிரி நீங்க என்ன எடுத்துக்கலாம்னா இந்த இடத்துல ஒரு டயக்னலை போட்டுக்கோங்க. டயக்னலை போட்டுட்டு திரும்பி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னது PS இஸ் பேரலல் டு RQன்னு உங்களால ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ போத் சைட்ஸ் ஆஃப் த ஆப்போசிட் சைட்ஸ் பேரலல் அப்படிங்கறத நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் அ பேரலோகிராம் அப்படிங்கறதையும் நீங்க சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இட்ஸ் அ பேரலோகிராம் அப்படிங்கறத சொல்லிட்டீங்க. அடுத்தது இது ராம்பஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா என்னது, அதோட ஆப்போசிட் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன்னா இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல்னு சொல்லிட்டேன்னா வேலை முடிஞ்சுதா? ஃபைன். ஸோ இதை எடுத்துக்கிட்டு என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அகெயின் ABCD இஸ் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் மிட் பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ இந்த சைடும் ஈக்குவலா இருக்கும் பிகாஸ் தே ஆர்
இது வந்து ஆப்போசிட் சைட்ஸ்ல இது மிட் பாயிண்ட்ங்கும் போது இந்த ஹாஃப் ஈக்குவலா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஹாஃபும் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். அண்ட் இந்த ஆங்கிளும் வந்து 90 டிகிரியா இருக்கும். பிகாஸ் இட்ஸ் a rectangle they have given. So இதை வச்சு என்ன ஆங்கிள் SAS ஆக்சியம் படி இது ரெண்டும் கான்க்ருவென்ட்னு ப்ரூவ் பண்ணிடலாமா? ஸோ இந்த சைடும் ஈக்குவலா இருக்குமா? ரைட்டா? ஸோ இந்த சைடும் ஈக்குவல். ஆல்ரெடி இது parallelogram ப்ரூவ் பண்ணிட்டீங்க. parallelogram ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ இந்த சைடும் ஈக்குவல்னா இப்போ எல்லா சைடும் ஈக்குவல்ங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஸோ ABCD ஸோ the quadrilateral PQRS is a rhombus அப்படின்னு ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயத்தை rhombus ப்ரூவ் பண்ண சொல்றாங்க, ரெக்டாங்கிள் ப்ரூவ் பண்ண சொல்றாங்கன்னா இட்ஸ் a parallelogram அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணுங்க. அடுத்தது இட்ஸ் மோர் ஈஸியர். ஓகேங்களா? ஸோ parallelogram ப்ரூவ் பண்ணணும்னா ரெண்டு சைடுமே parallelனு ப்ரூவ் பண்ணிட்டீங்கனாலும் போதும். பிகாஸ் இட்ஸ் the first and basic definition of parallelogram. ஒரு சைடு parallelனு ப்ரூவ் பண்ணீங்கன்னா அது parallelogramனு சொல்ல முடியாது. ஒரு சைடை மட்டும் சொல்றீங்கன்னா, ஒரு ஆப்போசிட் சைடை மட்டும் சொல்றீங்கன்னா அது parallel-ஆவும் இருக்கணும், அது ஈக்குவலாவும் இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது மட்டும் போதும். இல்லைன்னா ரெண்டு சைடும் parallelனு ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டு மிட் பாயிண்ட் தியரம், கான்வர்ஸ் ஆஃப் மிட் பாயிண்ட் தியரம் எல்லா ஸ்டெப்ஸையும் யூஸ் பண்ணி யூ நீட் டு ப்ரூவ் இட். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ நான் இதோட இந்த செஷனை முடிச்சுக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அண்ட் சின்ஸ் யூ ஆர் ஆல் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், மார்ச்ல வந்து நம்ம அட்சியாஸ் லேர்னிங் சென்டர்ல இருந்து 10th ஸ்டாண்டர்டுக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ மார்ச் ஏப்ரல் மந்த்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஸோ நம்ம கிளாஸஸ்ல இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்னோட டீச்சிங் பிடிச்சிருக்குன்னா நீங்க இப்பவே என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. என்ரோல் அப்படிங்கிறது நீங்க எனக்கு ஜஸ்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணி யூ கேன் ஈவன் பிளாக். பிகாஸ் நான் ரொம்ப லிமிடெட் சீட் தான் வச்சிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான். ஸோ நீங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்னு ஒரு லைக் யூ கேன் கால் திஸ் நம்பர் அண்ட் பிளாக் த சீட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். ஓகேங்களா? ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஷார்ட்கட்ஸ் கால்குலேஷனுக்கான ஷார்ட்கட்ஸ் கோர்ஸும் இருக்கு. இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஃபியூ டேஸ்க்கு தான் இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் 6 months வேலிடிட்டி இருக்கு. எப்பப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ, டிசம்பர் ஹாலிடேஸ் ஒரு ஃபியூ ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இந்த கால்குலேஷன் டிப்ஸ் எல்லாமே ரொம்ப 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 ஈஸியா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஓவரால் கால்குலேஷன் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குவாட்ரிலேட்டரல் சாப்டர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூ நீட் டு யூஸ் த கான்செப்ட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் உடைய கான்செப்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் என்னென்ன கான்செப்ட்ஸ் வரும்? parallel லைன்ஸ்க்கான கான்செப்ட்ஸ் வரும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த லீனியர் பாராக்சியம்ஸ் வரும். இந்த மாதிரி நிறைய இதோட கான்செப்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ட்ரையாங்கிள்ஸ் கான்செப்ட்ஸ். யூ நீட் டு திங்க் a lot. அதுக்கு உங்களுக்கு இந்த கால்குலேஷன் பார்ட்ஸ் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ஃபாஸ்டா பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த கால்குலேஷன் பார்ட் ஃபாஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இட் பி வெரி யூஸ்ஃபுல். இது ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கூட யூ கேன் கால் தி சேம் நம்பர் 9566. இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு இது பண்ணுவேன். அண்ட் இந்த கோர்ஸ்லயுமே உங்களுக்கு இது பண்ணிட்டு இருக்கும் போது மேம் இதை கொஞ்சம் எனக்கு திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு ஒரு சாட் செக்ஷன் மொபைல் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சாட் செக்ஷன்ல நீங்க எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா போதும், நான் உங்களுக்கு எதுவா இருந்தாலும் திரும்பி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கு, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த செஷன் ஓவராலா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் என்னோட சாட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிடுங்க. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. கண்டிப்பா நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா அப்படின்னா இதே மாதிரி ஒரு ஃப்ரீ ரிவிஷன் கிளாஸ் கொடுப்பேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் இதோட ஃப்ரீ PDF பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு குரூப் வச்சிருந்தோம் இல்லையா, அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்காதவங்க நான் லிங்க் கூட கீழே போடுறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஹோல் செஷனுடைய PDF-யும் நான் வந்து அதுல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஓகே ஃபைன். அண்ட் இந்த பர்ச்சேஸ் பண்றதுக்கான டைரக்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்டு செக் பண்ணி வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. If you are facing any difficulties anytime, feel free to WhatsApp to this number. Okay. Thank you.